அனைவருக்கும் வணக்கம். தேசிய ஊட்டச்சத்து வாரத்தினை முன்னிட்டு நம்மளுடைய களஞ்சியம் சமூக வானொலியின் மூலியமாக நடத்தப்படக்கூடிய ஒரு இணையவழி பட்டிமன்றம். இந்த இணையவழி பட்டிமன்றம் ஒவ்வொரு மாதமுமே நம்மளுடைய களஞ்சியம் வானொலி மூலியமாக நடத்தப்பட்டு வந்துட்டுருக்கு. அதற்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு குடுத்துட்டு இருக்கீங்க. மக்கள் மத்தியிலயும் இதற்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, "இங்கே நீ மிச்சம் வைக்கும் உணவின் அளவே எங்கோ ஒரு உயிர் மிச்சம் இருக்க தேவைப்படுகிறது." அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அந்த உணவு சம்பந்தமான ஒரு அழகான தலைப்பு. இன்றைய சூழலில் மக்கள் அதிகம் விரும்புவது அந்த கால உணவா? இந்த கால உணவா? உணவு சம்பந்தமான ஒரு அழகான ஒரு தலைப்பு தேர்வு செஞ்சிருக்கோம். இந்த தலைப்பு தேர்வு செய்யற பணியில கூட நம்மளுடைய பங்கேற்பாளர்கள், பேச்சாளர்கள் அதிகமான பங்கு வகிச்சிருக்காங்க. இப்ப மாதந்தோறும் நம்மளுடைய அந்த தலைப்பு தேர்வு செய்றதாக இருக்கட்டும், எந்த நேரத்திற்கு பட்டிமன்றம் வைக்கலாம், எப்போ வைக்கலாம் அப்படின்ற அத்துணை விஷயங்கள்லயுமே அனைவருமே முழுமையாக பங்கேற்று, நிகழ்ச்சிகள் அழகா கொண்டு போயிட்டுருக்கீங்க. அதற்கு எங்களுடைய களஞ்சியம் சமூக வானொலியின் சார்பாக முதல்ல எல்லாருக்கும் வாழ்த்துக்களையும், வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில தொடர்ந்து நமக்காக நடுவர் பணியை சிறப்பாகவும், செம்மையாகவும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நடுவர் அண்ணன் திரு தமிழரசு அவர்கள், தொடர்ந்து இன்றைய நிகழ்விலும் நமக்காக ஒரு அருமையான நடுநிலை மாறாத அந்த நடுவுத்தன்மையை காத்து, சிறப்பாக நடுவர் பணியை ஆற்ற காத்திருக்காங்க. இவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நம்ம எப்பவும் சொல்ற மாதிரி அண்ணனுக்கு ஒரு தனிச்சிறப்பு எப்பவுமே உண்டு. நெறைய பட்டங்கள வெல்ற ஒரு ஆளாக இருக்கட்டும், நெறைய புத்தகங்கள் எழுதக்கூடிய ஒரு ஆளாக, நிறைய கவிதைகள் எழுதக்கூடிய ஒரு ஆளாக, அதேபோல பேச்சு, பட்டிமன்றங்கள்ல சிறப்பான ஒரு நடுவராக பணியேற்கிறதாக இருக்கட்டும், அத்துணை விதங்கள்லயுமே சிறப்பாக தொடர்ந்து ஒரு முழுமையாக தமிழுக்காகவே தன்னை அர்ப்பணித்து, தொடக்கங்கள்ல அண்ணன பத்தி எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இவங்க ஒரு தனி ஒரு வலையொலியே வச்சிருந்தாங்க. தமிழ் கற்க கசடற. இன்னைக்கு கூட அந்த லிங்க்ல தான் வந்திருப்பாங்க. உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். தமிழுக்காக தொடர்ந்து தன்னுடைய பணிய இவங்க செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்படிதான் எங்களுக்கு அண்ணன் அறிமுகமானாங்க. அந்த பணிய தற்பொழுது எங்க கூட இணைந்து நம்மளுடைய களஞ்சியம் சமூக வானொலியின் மூலியமாக சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க. தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு குடுத்துக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு பார்க்க போனாலும் கூட அண்ணனுக்கு சிறிது உடல்நல கோளாறுகள் இருந்தாலும் கூட, நமக்காக இந்த பணிய ஏன்னா அவங்க ஒரு இந்த பணிய எடுத்துட்டாங்க. அத எப்படியாவது முழுமையாக செஞ்சு காமிச்சிரணும் அப்படின்றதுக்காக, நமக்காக அண்ணன் இன்னைக்கு நடுநிலை தவறாத அந்த நடுவர் பணி ஆற்றத்திற்காக வந்திருக்காங்க. வாழ்த்துக்கள் அண்ணன். நிச்சயமாக எப்பவும் போலவே இன்றைய பட்டிமன்றம் சிறப்பாக அமையும் அப்படின்னு நாங்க நம்புறோம். ஒவ்வொரு முறையுமே நம்மளுடைய பட்டிமன்றத்திற்கு நெறைய புதுமுகங்கள் அறிமுகமாயிட்டு வந்துட்டுருக்காங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அருகில இருக்கக்கூடியவங்க நம்ம மாவட்டத்த சேர்ந்தவங்க அப்படின்னு இல்லாம, வெவ்வேறு மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த தமிழுக்காக ஒன்று கூடியிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் பொழுதும், அவங்க எல்லாருக்குமே இந்த பேச்சு ரொம்பவே ஒரு பிடித்தமான ஒரு செயலாகவும், அவங்க தமிழ் மேல கொண்ட அந்த பற்றின் காரணமாகவும், ஒவ்வொருவரும் புதிதாக நம்ம கூட இணைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அத நினைக்கும்போது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நெறைய புதுமுகங்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே நம்ம கூட பேச்சாளர்களாக சேர்ந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது, ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு. அந்த காலம் தான் உணவுல சிறந்து விளங்குறது. மக்கள் மத்தியில அதிகமா இன்னைக்கு விரும்பிட்டு இருக்கிறது அந்த கால உணவு தான் அப்படின்னு பேசுறதுக்காக முதல்ல பார்மிதா அவர்கள். இவங்க பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவங்க ஒரு பள்ளி மாணவி. ரொம்பவே ஆர்வமா எப்படியாவது நானும் பேச்சுல பிற்காலத்துல நல்ல ஒரு இடத்துல வரணும் அப்படின்றதுக்காக, இப்பொழுதே இந்த பள்ளி பருவத்திலேயே நீங்க எந்த அளவுக்கு நீங்க ஒரு கல்லூரி மாணவியாக இருக்கட்டும், இல்ல நீங்க உதவி பேராசிரியராக கூட இருந்துட்டு போங்களேன். நான் உங்க கூட தான் வாதிட்டு நான் பட்டிமன்றத்துல அ வின் பண்ணி காட்டுவேன் அப்படின்றதுக்காக உங்க கூட போட்டி போடுவேன் அப்படின்னு, பள்ளி மாணவியாக இருந்தாலும் கூட பார்மிதா அவங்க ரொம்பவே ஆர்வமா கலந்துக்கிறதுக்கு தயாரா இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி அடுத்தபடியா பார்க்க போறோம் அப்படின்னா, கனகராஜ் அண்ணன். இவங்க நமக்கு ஒரு புதிய முகம் தான். இந்த முறை தான்
பேச போறாங்க. இவங்களோட பேச்சு கேட்கறதுக்கு நாங்க எல்லாருமே ரொம்பவே ஆர்வமா இருக்கோம் அப்டின்னே சொல்லலாம். ஏன்னா எல்லார பத்தியும் ஒரு முன்னுரை கேட்கும்போது, அண்ணன் வந்து ஒரு எப்படி வந்து தமிழரசு அண்ணனுக்கு வந்து அத்தனை பக்கங்கள் தேவைப்படுமோ, அதே போல வந்து கனகராஜ் அண்ணனுக்கும் பார்த்தீங்கன்னா, நெறைய பக்கங்கள் அனுப்பியிருந்தாங்க. எங்களுக்கே ஆச்சரியமா இருந்தது. படிக்க படிக்க ரொம்பவே வந்து ஆர்வத்த ஏற்படுத்துற வகையிலயும் அவங்களுடைய அந்த தகவல்கள் எல்லாமே இருந்தது. இவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இவங்க வந்து நீலகிரியை சேர்ந்தவங்க. 2 முதுகலை பட்டம் பெற்றிருக்காங்க. ஒண்ணு வந்து இலக்கியத்திலும், மற்றொன்று வந்து மொழிபெயர்ப்பு துறையிலும் வந்து வாங்கியிருக்காங்க. தற்பொழுது பார்த்தீங்கன்னா, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில உதவி பேராசிரியராக பணியாற்றிட்டு வந்துட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 24 தலைப்புகள்ல வந்து கட்டுரை எழுதியிருக்காங்க. சிறந்த தமிழாசிரியர், திருவள்ளுவர், பாவேந்தர் அறிவியல் சுடர் விருது இது எல்லாமே வந்து பெற்றிருக்காங்க. அதேபோல பார்த்தீங்கன்னா, தற்பொழுது அகில இந்திய அறிவியல் கழகத்தோட ஒருங்கிணைப்பாளராகவும் வந்து பொறுப்பு வகிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. கேட்கும் பொழுதே ரொம்பவே வந்து ஆனந்தமாக இருக்கு. இந்த மாதிரி ஒரு தமிழ் மேல ஆர்வமுடைய நபர்கள் கூட நம்மளும் இணைஞ்சு பங்கேற்றிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் பொழுதே ரொம்பவே வந்து ஆர்வமா இருக்கு. பார்க்கலாம் இன்றைக்கு வந்து அண்ணனுடைய வாதம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதேபோல வந்து நந்தினி பாலகிருஷ்ணன் அவங்க. இவங்க கிட்ட ஒவ்வொரு முறை பேசும்பொழுதுமே அவங்களுடைய அந்த தூய்மையான தமிழ், அவங்க வந்து எல்லா விஷயங்களுமே வந்து தமிழ்ல சொல்றது ரொம்பவே அழகா வந்து பேசுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வந்து படிச்சுட்ருக்காங்க. இவங்களும் வந்து ஒரு சிறந்த பேச்சாளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். அம் "அந்த காலம் தான் சிறந்தது. அந்த காலத்து உணவு தான் நல்லாருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பேசுறதுக்கு தயாராக இருந்தாலும் கூட, "இந்த காலத்து உணவு தான் சிறந்தது" அப்படின்னு சொல்லி அவங்கள எதிர்த்து வந்து வாதிடுறதுக்காக லோகநாயகி செல்வி லோகநாயகி அவங்கள பத்தி நாங்க சொல்லப்போனா சொல்லிக்கிட்டே இருப்போம். ஏன்னா வந்து இவங்களும் வந்து அனைத்து துறைகள்லயுமே வந்து சிறந்து விளங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது வந்து நீங்க எந்த ஒரு தொலைக்காட்சியில உள்ள எந்த ஒரு நிகழ்ச்சி எடுத்து நீங்க பார்த்தாலும், ஆ கண்டிப்பாக வந்து தமிழ் தொடர்பான அந்த நிகழ்ச்சிகள்ல கண்டிப்பா வந்து லோகநாயகி அவங்க வந்து பங்கேற்றிருப்பாங்க. அப்படிப்பட்ட லோகநாயகி, இவங்க வந்து பல பட்டிமன்றங்கள்ல பேசியிருக்காங்க. பேச்சாளர், சிறந்த எழுத்தாளர், கவிதைகள் வந்து எழுதக்கூடியவங்க, நகைச்சுவையா பேசக்கூடியவங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பல பட்டிமன்றங்கள்ல நடுவராக கூடவுமே இருக்காங்க. எப்படிதான் இருந்தாலும், நம்மளுடைய களஞ்சியம் வானொலி சார்பாக எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும், அது என்ன சூழ்நிலையாக இருந்தாலுமே நமக்காக வந்து தொடர்ந்து வந்து இவங்களோட ஆதரவ குடுத்து, அவங்க வந்து நம்மளுடைய நிகழ்ச்சிகள்ல வந்து தொடர்ந்து வந்து பங்கேற்றுட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு வந்து அந்த கால உணவு தாங்க அப்படின்னு நீங்க பேசினாலும் சரி, இந்த கால உணவு தான் சிறந்தது. எந்த தலைப்பு நீங்க குடுத்தாலுமே லோகநாயகி அவங்க பேசுவாங்க. எப்பவுமே வந்து நீங்க அவங்க கிட்ட தலைப்பு வந்து நம்ம கடைசி நேரத்துல அவங்களுக்கு தலைப்பு குடுத்தாலும் கூட, நான் பேசுறேன். இப்போ ஒரு ஆள் வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து வெளியில போறாங்க. இல்ல என்னால கடைசி நேரத்துல வர முடியல அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் சொன்னாலும் கூட, எந்த தலைப்பு குடுத்தாலுமே டக்குனு அவங்க வந்து மாத்தி பேசுற அளவுக்கு வந்து ஒரு திறமை வாய்ந்தவங்க லோகநாயகி. இன்னைக்கும் வந்து சிறப்பாக பேசுவாங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. அடுத்தபடியா பார்க்க போனா திருமதி ரம்யா மேம். ரம்யா மேம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு குரு. குறிப்பா சொல்லப்போனா எனக்கு குரு. என்னுடைய ஆசிரியை. ஆம் இவங்களோட திறமைகள வந்து நாங்க நெறைய பார்த்துருக்கோம். எனக்கு அதிகமா வந்து பார்க்குற வாய்ப்புகள் இல்ல. ஏன்னா வந்து ஒரு குறைவான காலம் தான் நான் அவங்க கிட்ட படிச்சேன். இருந்தாலும், இப்படி நம்ம நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சிகள் மூலியமா, அதிகமா அவங்களுடைய திறமைகள் எங்களுக்கு தெரிய வந்தது. இந்த பாட்டு பாடுற திறமைகளாக இருக்கட்டும், அம் அதேமாரி நகைச்சுவையாக பேசுறது, நடுவர வந்து வம்பிழுக்கிறது, இது இப்படி நெறைய வந்து நகைச்சுவையா, மக்களுக்கு தேவையான கருத்துக்கள அவங்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத வந்து, ரொம்பவே வந்து அருமையா வந்து அவங்க வந்து வெளிப்படுத்துவாங்க. இன்னைக்கும் வந்து ரொம்பவே சூப்பரா வந்து பேச போறாங்க அப்படின்னு நாங்க எல்லாருமே ஆர்வமா காத்துட்ருக்கோம். நெறைய பேருக்கு வந்து வாய்ப்புகள வந்து வழங்கியும், அதேபோல வாய்ப்புகள எல்லாத்தையும் பயன்படுத்தியும், மேம் ரொம்பவே வந்து சூப்பரா வந்து அவங்களுடைய பணிய வந்து செஞ்சுட்டுருக்காங்க. கண்டிப்பா இன்னைக்கும் சூப்பரா பேசுவாங்க. அடுத்தபடியா வந்து குட்டி கிருஷ்ணன். இந்த தலைப்பு வந்து தேர்வு செஞ்சதுல வந்து ஒரு முக்கியமான பணி வந்து இவங்களுடையது. இவங்க குடுத்த அந்த அந்த சஜஷன்ல தான் நம்ம வந்து இந்த தலைப்பையும் வந்து தேர்வு செஞ்சோம். முதல்ல அதுக்காக நன்றி. அதேபோல பார்த்தீங்கன்னா, இவங்கள்கிட்ட வந்து இன்னொரு நன்றியும் சொல்லியாகணும். ஏன்னா வந்து லாஸ்ட் மினிட்ல தான் வந்து ஒருத்தவங்க வந்து நம்மளுடைய நிகழ்ச்சியில வந்து கலந்துக்க முடியாம போயிருச்சு. ஆனா அந்த சூழ்நிலையும் கூட, நான் வந்து தலைப்பே மாத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே முன் வந்து, அ தலைப்பு வந்து நான் மாத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லி, அவங்க வந்து அந்த காலத்துல பேசுறதா இருந்தாங்க. இந்த காலத்து தலைப்பு தானே, முட்டைய வந்து உடைச்சு போட்டு ஆம்லெட்டு
அப்படியே சாப்பிட்டா அப்படின்னு சொல்லி அவங்க ஏதோ டைலாக்லாம் சொல்லி நான் எப்படி கொடுத்தாலும் பேசிடுவேன், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நமக்கே ஆறுதல் சொல்லி இன்னைக்கு வந்து சூப்பரா பேசுறதுக்கு ரெடி ஆயிருக்காங்க. நீங்க எல்லாரும் நினைக்கலாம், ஏன் இன்னைக்கு இந்த பொண்ணு வந்து இவ்வளோ நேரம் பேசுது அப்படின்னா, அண்ணனுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இவ்வளோ நேரம் நான் பேசிட்டேன். எதுவும் வருத்தப்படாதீங்க. இது வந்து உங்களுக்கான டைமிங் தான். நீங்க எவ்வளோ நேரம் பேசணும்னு நினைக்கிறீங்களோ பேசலாம். கண்டிப்பா அண்ணனையும் வம்பிழுத்து பேசுங்க. கண்டிப்பா அண்ணன் வந்து நெறைய பேசுவாங்க. இன்றைய நிகழ்ச்சி கண்டிப்பாக ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இத கேட்கக்கூடிய மக்களுக்கும் நிச்சயமாக இது ஒரு நல் விருந்தாக எப்படி நம்ம உணவு பத்தி பேசி செவிக்கு வந்து உணவு குடுக்க போறோமோ, ஆ கண்டிப்பாக உங்க உணவுகள் பத்தி நீங்க பேசப் போறீங்க. கேட்கும் பொழுது மக்களுக்கும் நிச்சயமாக ஆர்வமாக அவங்களுக்கு வந்து சாப்பிடணும் அப்படின்ற ஒரு உணர்வும், அதேபோல அவங்களுக்கு செவிக்கு ஒரு நல்ல ஒரு விருந்தாகவும் அமையும் அப்படின்னு நாங்க நம்புறோம். பார்க்கலாம் இன்றைய நிகழ்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதோட நான் பேசினது போதும் அப்படின்னு முடிச்சுக்கிறேன். இந்த வகையில வந்து நம்மளுடைய களமானது நடுவர் வசம் ஒப்படைக்கப்படுகிறது. தேடி சோறுநிதந்தென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கோற்றுக் கிழனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்னும் பாரதியாரின் வரிகளையும் என ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் தினையளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் நான் செத்தொழியும் நாள் எனக்குத் திருநாளாகும் என்னும் பாரதியின் வரிகளையும் வணங்கிக் கொண்டு அவையில் உள்ள அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம நிகழ்வு பார்த்தீங்க அப்படின்னா, களஞ்சியம் சமூக வானொலி நடத்தும் சிறப்பு பட்டிமன்றம். தேசிய ஊட்டச்சத்து வாரத்தினை முன்னிட்டு நம்ம வந்து இந்த ஒரு தலைப்புல வந்து அற்புதமான ஒரு பட்டிமன்ற நிகழ்வு வந்து ஏற்பாடு செஞ்சிருக்கோம். இன்றைய சூழலில் மக்கள் அதிகம் விரும்புவது அந்த கால உணவுகளா, இந்த கால உணவுகளா? அற்புதமான ஒரு தலைப்பு. இந்த ஊட்டச்சத்து வாரத்த முன்னிட்டு வைக்கணும் அப்படிங்கும்போது, நெறைய பேரு அவங்களோட கருத்துக்கள தெரிவிச்சாங்க. அந்த வகையில தேர்ந்தெடுக்கப்பட்டது தான் இந்த ஒரு தலைப்பு. ஒரு எல்லாரும் அந்த காலத்து பாடல்கள், இந்த காலத்து பாடல்கள், அந்த கால திரைப்படங்கள், இந்த கால திரைப்படங்கள், அந்த மாரி வந்து நெறையா பேசியிருப்பாங்க. அந்த காலத்து பெண்கள் எப்படி இருந்தாங்க, இந்த காலத்து பெண்கள், அந்த மாரி நெறையா பேசியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எனக்கே தெரிஞ்சு கொஞ்சம் புதுசா இருக்க மாரி இருக்கு. அந்த காலத்து உணவுகளா, இந்த காலத்து உணவுகளா அப்படிங்கிற ஒரு அருமையான தலைப்புல வந்து நம்ம பட்டிமன்றம் நடத்த இருக்கோம். நம்ம தமிழர் சமூகத்த பார்த்தோம் அப்படின்னா, உணவே மருந்து அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் நம்ம வந்து முன்னோர்கள் வந்து எல்லாருமே உணவு வந்து சாப்பிடுறது விருந்தோம்பல்ல இருந்து, மற்றவங்களுக்கு பரிமாறுறதுலருந்து, உணவுகள் வடிவமைப்புலருந்து எல்லாமே வந்து ஒரு உணவுலயே மருந்து இருக்கிற மாரி தான் எல்லாமே அந்த காலத்துல இருந்தது. உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்டின்னா, அப்பல்லாம் வயல்வெளிகள்ல தான் வேலை செய்வாங்க. அப்ப வந்து காலையில வந்து எப்பவும் போல காலையில நேரத்திலேயே எந்திரிச்சு கெளம்பிட்டு, அப்புறம் வந்து அப்பல்லாம் தூக்குப்பூசி எல்லாம் நெறைய பேத்துக்கு இப்ப இருக்கிற காலத்துக்கு தெரியுமான்னு தெர்ல. திரைப்படங்கள்ல பழைய திரைப்படங்கள்ல பார்த்தா தெரியும். அதுல தான் எடுத்துட்டு போவாங்க. முக்காவாசி அவங்க அப்ப சாப்பிடுறதே பார்த்தீங்கன்னா, பழைய சாப்பாடும், பச்சை மிளகாயும் கடிச்சுக்கிட்டு சாப்பிடுற மாரியான சூழல் எல்லாம் படத்துல காமிச்சிருப்பாங்க. அந்த தூக்கு சட்டியில போட்டு போட்டு கொண்டு போயி, அதுக்கு வெங்காயம் கடிச்சு சாப்பிடுறது, பச்சை மிளகாய் சாப்பிடுறது அந்த மாரி பண்ணியிருப்பாங்க. அதே மாரி இரவு உணவு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, அப்பல்லாம் இப்ப இருக்கிற மாரி ஆ உணவகங்கள் வந்து அதிகமா இருக்காது. அதே மாரி வெளிச்சமும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு இருக்காது. அதனால முடிஞ்ச அளவுக்கு நேரத்திலேயே வந்து இரவு உணவ வந்து எடுத்துக்குவாங்க. அதாவது ஒரு 6, 7 மணிக்கே வந்து இரவு உணவையும் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் எல்லாரும் உட்கார்ந்து பேசுறது அந்த மாரி பண்ணிட்டு, நேரத்திலேயே வந்து தூங்கிருவாங்க. அந்த மாரி சூழ்நிலை தான் முதல்ல இருந்தது. அப்ப இருந்த மக்கள் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்பவுமே வந்து ரொம்ப ஆரோக்கியமா, உடல் வலிமையோட எல்லாருமே நல்லா இருந்தாங்க. எல்லாரும் பிசிக்கல் ஒர்க்கும் பண்ணிட்டு இருந்தாங்க. உணவு முறையும் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. ஆனா, இப்ப இருக்கிற காலகட்டத்துல எடுத்துட்டோம் அப்டின்னா, அப்படியே வந்து மாறி இருக்குது. எந்த அளவுக்கு நம்ம வந்து இரவு உணவ முன்னாடி எடுத்துக்கிறோமோ, அதாவது சூரியன் மறைவுக்கு முன்னாடி எடுத்துக்கிறோமோ, அந்த அளவுக்கு வந்து நமக்கு உடம்புக்கு நல்லது. அதுல வந்து நெறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்டின்னு இருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம பிரபலங்களே எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, ஆ விராட் கோலி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்க மனைவி அனுஷ்கா சர்மா பாலிவுட் ஆக்ட்ரஸ். அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட நைட்டு உணவ வந்து இரவு உணவ ஆ 6 மணியிலிருந்து 6, 6:30க்கே வந்து முடிச்சுருவாங்களாம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து இரவு உணவ முன்னாடி எடுத்துக்கிறோமோ, அந்த அளவுக்கு வந்து நமக்கு உடலுக்கு வந்து ரொம்ப வலிமை, ரொம்ப நல்லது அப்டிங்கிறாங்க. ஆனா, இப்ப இருக்கிற காலகட்டத்துல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, நம்ம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா, நைட்டு போய் 10 மணிக்கு சாப்பிடுறது, மிட் நைட் 3 மணிக்கு சாப்பிடுறது, நைட்டு கடை பிரியாணி அப்படிங்கிற மாரி நெறையா வந்து இப்ப கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே வந்து ஒரு தீங்கான விஷயம். இது எல்லாம் வந்து விழிப்புணர்வு எல்லாத்துக்கிட்டயும் ஏற்படுத்த வேண்டும். இந்த ஒரு
பட்டிமன்றம் மூலமாகவாவது நம்ம வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து இந்த மாரி விழிப்புணர்வு நெறைய ஏற்படுத்தணும். அதே மாரி இதை பத்தி நெறைய பேர் பேசணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விழிப்புணர்வு வந்து ஏற்படும். ஏன்னா, இது நம்மளோட சூரியனோட அ கதிர்வீச்சுகள் நம்ம உடம்புல படும்போது, வெளிச்சமா இருக்கும்போது, நம்ம வந்து சீக்கிரமா வந்து உணவெல்லாம் செரிமானம் ஆயிரும். ஆனா, நைட்டு வந்து நீங்க தூங்க போறீங்க அப்படிங்கும்போது, நைட் எந்த வந்து உடல் இளைப்பும் இருக்காது. நீங்க அதனால நைட் ரொம்ப லேட்டா சாப்பிட்டு உடனே படுக்கிறதால நெறையா வந்து உடலுக்கான தீங்குகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாரி செரிமானம் ஆகாது. ஏன்னா, நீங்க காலையில சாப்பிடுறீங்க, நல்லா வேலை செய்றீங்க, சூரிய கதிர்கள் உங்க மேல படுது அப்படிங்கும்போது, அது வந்து சீக்கிரம் செரிமானம் ஆகும். நைட் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு பிசிக்கலா வந்து எந்த ஒரு வேலையும் இருக்காது. அதே மாரி சூரிய கதிர்களும் இருக்காது. அதனால செரிமானத்துக்கு வந்து பாதிப்பு ஏற்படும். இப்ப இருக்கிற காலகட்டத்தில நெறைய இதய நோய்கள் வர்றதுக்காகட்டும், கொழுப்புகள் சேர்ந்து ஆ நெறையா சின்ன வயசுலயே எல்லா உடல் பருமன் அடையறதுக்கான காரணம் வந்து இந்த ரொம்ப லேட்டா சாப்பிட்டு, சாப்பிட்டோனே தூங்குறது ஒரு முக்கிய காரணமா சொல்றாங்க. ஸோ இது வந்து நான் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக ஒரு முன்னாடி வந்து பட்டிமன்றம் தொடங்குறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பேசியது. தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய சூழலில் மக்கள் அதிகம் விரும்புவது அதிகமா எல்லாத்துக்கும் புடிச்சிருக்கிறது அந்த கால உணவுகளா? இந்த கால உணவுகளா? அதுதான் வந்து நம்மளோட தலைப்பு. நான் பேசினேன் அப்படிங்கிறதுக்காக யாரும் வந்து கொஞ்சம் டைவர்ட் ஆயிற வேண்டாம். நான் தலைப்ப பத்தி வந்து பெருசா வந்து தலைப்புக்கு முன்னாடியே பேச போறதில்ல. ஏன்னா வந்து எல்லாரும் பேச்சாளர் வந்து நெறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஸோ அதையே வந்து நான் வந்து முன்னாடியே பேசிட்டேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து சிரமமா இருக்கும். அது மட்டும் இல்ல உண்மைய சொல்லணும்னா தொண்ட கட்டியிருக்கு. என்னால அதிகமா பேசவும் முடியாது. அதுதான் வந்து உண்மையான காரணம். ஸோ இந்த தருணத்துல நம்ம வந்து பட்டிமன்றத்துக்குள்ள சென்றலாம். அந்த வகையில் அந்த கால உணவுகள் தான் இந்த காலத்து மக்கள் வந்து அதிகமா விரும்பி சாப்பிடுறாங்க. அப்படின்ற தலைப்பில் பேசுறதுக்காக செல்வி பார்மிதா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. உடலுக்கு ஒத்துவரக்கூடிய உணவை கூட அதிகமாகும் போது மறுத்து அளவுடன் உண்டால் உயிர் வாழ்வதற்கு தொல்லை எதுவும் இல்லை என்று கூறுகிறார் திருவள்ளுவர். இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு வகையான உணவுகள் புதிதாக அறிமுகமாகி இருக்கிறது. அத்தகைய உணவுகள் சிறுவர்களின் உணவு பட்டியலில் பெரும் அங்கம் வகிக்கிறது. இன்றைய நவீன கால உணவில் 80% நம் உடலுக்கு தீங்கு விளைவிக்க கூடியது என்பதில் மாற்ற கருத்து இல்லை. நாகரிகம் என்ற பெயரில் உணவு பழக்கங்களை மாற்றிக்கொள்வது பெரும் ஆபத்தாகிவிடும். நம் இளைய தலைமுறையை பலதரப்பட்ட நோய்களுக்கு தள்ளி விடுகிறோம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நம் முன்னோர்கள் எத்தகைய உணவு பழக்கங்களை விட்டு சென்றார்கள் என்பதை அனைவரும் அறிவோம். உணவை மட்டும் மருந்தாக உட்கொண்டவர்கள் நம் முன்னோர்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பலதரப்பட்ட மருந்துகளை மட்டுமே உணவாக உட்கொண்டு வருகிறார்கள். இன்றைய தமிழகத்தில் இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய், புற்றுநோய் போன்ற நோய்கள் 50% மக்களுக்கு இருக்கிறது. நோய் வந்த பிறகு உணவு கட்டுப்பாடு கொள்வது பெரிதல்ல, வருமுன் காப்பதே சிறந்தது என்ற பழமொழிக்கேற்ப நோய் வருவதற்கு முன்னரே உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பதன் மூலம் சீரான வாழ்க்கையை வாழ முடியும் என்று கூறுகிறேன். இன்றைய காலகட்டத்தில் அந்த கால உணவுதான் அதிக மக்கள் விரும்புகிறார்கள் என்ற தலைப்பில் நான் பேச வந்துள்ளேன். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அந்த கால உணவுகளை உண்பவர்களுக்கு மிகவும் உடல் நலத்திற்கு உடல் நலம் மிகவும் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. உணவு கொடுத்தோர் உயிர் கொடுத்தவராக கருதப்படுவர் என்று என்னுடைய 9ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் நான் படித்தேன். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். பாரம்பரிய உணவிற்கு மாறுவோம், பல்லாண்டு நலமுடன் வாழ்வோம் என்று கூறி எனக்கு விடையளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை, அருமை அம்மா. அற்புதமா உங்களோட அந்த ஒரு சரம் வாரியான பேச்சால வந்து உங்களோட கருத்த தெரிவிச்சீங்க. அடுத்ததாக இன்றைய சூழலில் மக்கள் அதிகம் விரும்புவது இந்த கால உணவுகள் என்ற தலைப்பில் பேச செல்வி லோகநாயகி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அடடா தமிழா எடடா படை நீ அடிமை விலங்கை உடைத்தெறி இடடா ஆணை கொடடா செந்நீர் இனத்தை காப்போம் நாள்குறி நடடா களத்தே எடடா கைவாள் நடவுன் பகைவன் தலைபெறி தொடடா போரை விடடா கணைகள் சுரடா எழட்டும் தீப்போர் நீ சுரடா எழட்டும் தீப்போர் என்று தமிழ்த்தாயின் பொன்னடி தொட்டு இந்த நிகழ்வினை அருமையாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கவியவர்களுக்கும், உடல்நிலை சரியில்லை என்றாலும் கூட இத்தனை கவனம் கொடுத்து இதை நடுவர் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சகோதரர் அவர்களுக்கும், புதிதாக இணைந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருந்தகைகளுக்கும்
குட்டி குரலிலே அழகாக பல்வேறு கருத்துக்களை பேசி இருக்கக்கூடிய எதிரணியில் உள்ள சகோதரிக்கும், மேலும் எதிரணியிலும் பேச இருக்கக்கூடிய அத்துணை சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, இன்னைக்கு எதிரணியில பேசுறவங்க எல்லாம் பானிபூரி சாப்பிடாம நடுவர் அவர்களே இருக்காங்க. உணவுங்கிறது ஆரோக்கியம் அப்படிங்கிறது முக்கியம் தான் நடுவர் அவர்களே. ஆனா உணவு என்பது தொன்று தொட்டு அந்த காலமா இருக்கட்டும், அது இப்ப இருக்கிற காலமா இருக்கட்டும், உணவு என்பது மனிதனுக்கு ஒரு காதல் நடுவர் அவர்களே. நம்ம நமக்கு பிடிச்சவங்களை எப்படி நேசிக்கிறோமோ அத மாதிரி மனிதனுக்கு உணவு மேல ஒரு நேசம் இருக்கு நடுவர் அவர்களே. திருமூலர் சொல்லுவாருன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றதா நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம் திருமூலருடைய இந்த வரிகளை. ஆனா அதே பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பாட்டும் இருக்கு பாருங்க, இந்த பொறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது அப்படின்னு சொல்லி இந்த பாட்டியை கேட்டிருப்போம். அதான் நடுவர்களை நான் பேசுறேன், இந்த பொறப்பு இந்த மனுஷ பிறவிங்கிறதே என்னைய பொறுத்த வரைக்கும் இல்ல, நிறைய பேரை பொறுத்த வரைக்கும் சாப்பாடுதான் நடுவர்களே. நான் பேசுறது ஏதோ உங்களுக்கு சங்கடமா இருக்க மாதிரி தோணலாம். நிறைய பேர் இப்ப வாழ்றதுக்காக சாப்பிடுறது இல்ல, சாப்பிடுறதுக்காக தான் வாழ்றாங்களே. பல இன்ஸ்டாகிராம் பல சேனல் பேரு பாத்தீங்கன்னா நமக்கு சோறுதான் முக்கியம் அப்படின்னு ஐடி வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த கால உணவு மேல இந்த கால மனிதர்களுக்கு எத்தனை பிரியம் எத்தனை நேசம்னு யோசிச்சு பாருங்க நடுவர்களே. இந்த இரவு நேர உணவு நீங்க சொன்னீங்க ஆரோக்கியம் இல்லைன்னு. உண்மையாவே இது உடம்புக்கு ஆரோக்கியம் இல்லதான். ஆனா இன்னைக்கு நம்ம தலைப்பு என்ன? மக்கள் அதிகம் விரும்புறது இந்த கால உணவா அந்த கால உணவா தானே. நான் அடிச்சு சொல்லுவேன், இவங்க பைத்தியம் புடிச்சு அலையிறது இந்த காலத்துல சாப்பிடுற ஜங்க் ஃபுட்டு, பிரியாணி, பானிபூரி இதுதான் நடுவர்களே. உங்களுக்கும் எனக்கும் தெரியும் இதுதான் உண்மை அப்படிங்கிறது. பேசுறவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்களுமே இந்த கால உணவை விரும்பி சாப்பிடக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. நீங்க நைட் இரவுல சாப்பிடுற இரவு நேர உணவு பத்தி சொன்னீங்க. அது உண்மைதான், நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனா நம்ம தலைப்பு விருப்பம் எதுல அப்படிங்கறதுதான். என்னோட சித்தப்பா ஒருத்தர் இருக்கார் நடுவர்களே, என் தோழியுடைய சித்தப்பா. அவரு மதியம் 2 மணிக்கு ஒரு டீ குடிச்சார். அதுக்கப்புறம் அந்த நாள் முழுக்க இரவு வரைக்கும் எதுவுமே சாப்பிடல. நான் ஒரு விழாவுக்காக அவருடைய வீட்டுக்கு போயிருந்தேன். அப்பதான் நான் கேட்டேன், ஏன் உங்க சித்தப்பா யாரு சாப்பிட கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாரு, ரொம்ப கம்பல் பண்ணா எரிஞ்சு எரிஞ்சு விழறாரே, என்ன விஷயம்னு கேட்டேன். அவரு மிட் நைட் பிரியாணி சாப்பிடறதுக்காக வெயிட் பண்றதா சொன்னாங்க. இந்த மாதிரி மிட் நைட் ஒரு 12 மணிக்கு மேல சாப்பிடுற பிரியாணிக்காக ஒரு மனுஷன் 2 மணில இருந்து பட்னியா கிடக்குறாரு அப்படின்னா, இந்த காலத்து உணவு மேல செலத்து உணவு மேல இந்த மனிதனுக்கு எத்தனை பித்து புடிச்சிருக்குன்னு நீங்க சிந்திச்சு பாருங்க நடுவர்களே. சாப்பிடுற விஷயத்துல ஒண்ணையும் ரசிச்சு சாப்பிடும் ஒரு நிலை வந்திருக்கு. இதற்கு முக்கியமான காரணம் நம்ம சமூக வலைதளங்கள் நடுவர்களே. இன்னைக்கு அதிகமான சப்ஸ்கிரைபரும் அதிகமான வியூஸ் போகக்கூடிய வீடியோக்களை கொண்டிருக்கக்கூடிய சேனல்கள் எல்லாம் உணவு சம்பந்தப்பட்ட சேனல்கள், உணவை தயாரிக்கக்கூடிய சேனல்களா தான் நடுவர்களே இருக்கு. அது உங்களுக்கும் தெரியும். அதிகமாக வருமானம் ஈட்டக்கூடிய யூடியூப்ல இருக்கக்கூடிய சேனல்களுமே உணவு சம்பந்தப்பட்ட வீடியோக்களை பதிவிடும் சேனலா தான் இருக்கு. அதை பார்த்து அவங்க கொடுக்குற அந்த ஹைப், அவங்க மிகைப்படுத்தி சொல்றதால நல்லா இல்லாத உணவை கூட ஒரு ட்ரெண்ட் ஆக்குவதன் மூலமாக இந்த காலத்து உணவுகளை அதிகமா நம்மள பார்க்க வச்சு, எப்பவுமே நமக்கு ஒரு விஷயத்த பிடிக்க வைக்கணும்னா முதல்ல நம்ம கண்ணால பார்த்து அதை மூளை உணர்ந்து அதை பிடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம கண்ணால அந்த பாக்குறப்ப எல்லாமே நமக்கு திடீர்னு ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கான், திடீர்னு போனை வச்சுட்டு ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிடுறான். அந்த வீடியோல பிரியாணி வச்சுக்கிட்டு அந்த பேச்சு பேசியிருக்கான். அப்ப ஒரு திடீர்னு ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு நேரம், அது மதியமும் கிடையாது, அது மாலையும் கிடையாது, இடைப்பட்ட ஒரு 4:30 மணிக்கு போனை பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட் அதை கீழே வச்சுட்டு ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாங்கன்னு சொன்னா அந்த வீடியோவில் மிகைப்படுத்தக்கூடிய விஷயம். அதை தாண்டி இந்த கால உணவு, அந்த உணவின் மேல இப்ப இருக்கிற இந்த ஜெனரேஷனுக்கா இருக்கட்டும், இல்ல பெரியவர்கள் நம்ம வீட்டுல கூடிய பெரியவர்கள் கூட இருக்கட்டும், அவங்களுக்கு அத்தனை பிரியம், அத்தனை அவங்களுக்கு பிடிச்சதா இருக்கக்கூடியது இந்த கால உணவுகள் தான். அந்த கால உணவுகள் ஆரோக்கியம் மிக்கவை. ஆனா இந்த காலத்துல அதை யாரும் பெருசா விரும்புறது கிடையாது. மக்கள் அதிகம் நாட்டம் கொடுக்கறது எதுல? இந்த காலத்து உணவு. அதான் நம்ம தலைப்பு. அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஆரோக்கியம் என்பது அடுத்த கட்டமாக இருந்தாலும் கூட இந்த காலத்து உணவு தான், இப்போ இந்த காலத்து உணவு தான் அதிகமா குழந்தைகள்ல இருந்து சின்ன குழந்தை அது யூடியூப் ஷார்ட்ஸ்ல எதையோ ஒரு நூடுல்ஸ் பார்த்துட்டு கொரியன் நூடுல்ஸ் தான் அதை வாங்கி உடனே சாப்பிடணும்னு ஆசைப்படுறதாலதான் நான் பேசுறேன். இந்த காலத்து உணவு தான் மக்கள் அதிகமா நாட்டம் கொடுக்கக்கூடிய உணவு அப்படின்னு சொல்லிட்டு. ஒண்ணுல நடுவர்களே, அப்பெல்லாம் பிரேக்கப் ஆனிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தாடி வளர்த்துட்டு யூடியூப்ல இன்ஸ்டால வாட்ஸ்அப்ல எல்லாம் ஸ்டேட்டஸ் வைக்கிற குரூப்பை தான் பார்த்திருப்போம்.
இப்பெல்லாம் பிரேக்கப் ஆயிட்டா நிறைய நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் பிரியாணி, நிறைய இந்த தந்தூரின்னு என்னென்னமோ வாங்கி சாப்பிடுறாங்க நடுவர் அவர்களே. இந்த யூடியூப்லாம் இருக்கிறதுனால புரட்டாசி விரதம் எடுத்து தலையில் போற குடும்பங்களோட எண்ணிக்கையே குறைஞ்சு போயிட்டுங்கிறது எனக்குமே ஒரு பக்கம் வருத்தமா தான் நடுவர் அவர்களே இருக்கு. அதனால அறிவியல் சார்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம ஆராய்ந்து பேச போனோம்னா, உண்மையாகவே அந்த காலத்து உணவு ஆரோக்கியத்தையும், ஆயுசையும் கொடுக்கக்கூடியது. நம்ம 1000 சொன்னாலும், புடிச்சு ஒண்ணு நம்ம சாப்பிட்டோம்னா, இந்த உடம்பு அத ரசிச்சு ஏத்துக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் நம்பப்படுது நடுவர் அவர்களே. அந்த நம்பிக்கையை ஒரு மூலதனமா வச்சுதான் இப்ப இத நான் பேசுறேன். அதனால நம்ம வாழப் போறது ஒரு சின்ன வாழ்க்கை தான். அதுல எவ்வளவோ சிக்கல், எவ்வளவோ இடையூறுகள் வரப்போகுது. அதனால சாப்பாடுங்கிறது ஒரு பெரிய காதல் மனிதனுக்கு. இருக்கிற வரைக்கும் புடிச்ச உணவ நல்லா சாப்பிடுவோம். நல்ல விஷயங்கள சாப்பிடுவோம் அப்படிங்கிறது தலைமுறைக்கு சொன்னா அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. நம்ம தலைப்புக்கு வருவோம். இந்த கால மக்கள் அதிகம் வந்து நாட்டம் கொடுக்கிறது இந்த கால உணவுல தான்னு சொல்லி நான் சொல்லாமலே உங்கள் அனைவருக்குமே தெரியும் என்ற கருத்தை முன்வைத்து, எனவே இந்த கால மனிதர்களுக்கு பிடித்திருப்பது அவர்கள் அதிகம் சாப்பிடுவது, அதிகம் நேசிப்பது, அதிக நேரம் கொடுப்பதும் கூட இந்த காலத்து உணவை பற்றி பார்ப்பதற்கும் அதை சுவைப்பதற்கும் தான் என்று சொல்லி நல்லதொரு தலைப்பை நல்லதொரு தீர்ப்பை வழங்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு வாய்ப்பு கொடுத்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி என் உரைக்கு திரையிடுகிறேன். நன்றி, வணக்கம். செத்தாலும் தமிழ் வெடித்து சாக வேண்டும், எந்த சாம்பலையும் தமிழ் மணந்து வேக வேண்டும். அருமையம்மா, அற்புதமா உங்களோட கருத்தை தெரிவிச்சிட்டீங்க. உங்களோட பேச்சிலேயே அவங்க எதிரணியரை கலங்கடிச்சிட்டீங்க. நடுவர் இந்த கால உணவுகளுக்கு தான் தீர்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அற்புதமான பேச்சில் பேசியிருக்கீங்க. உங்க அணிக்கு ஒரு முக்கியமான கருத்துக்கள், வலு சேர்க்கிற கருத்துக்கள் எல்லாம் சேர்த்து அற்புதமான உங்களை பேச்சை கொடுத்துருக்கீங்க. இதையெல்லாம் எதிர்கொண்டு அப்படியெல்லாம் இல்லைங்க, அவங்க என்னென்ன வேணா சொல்லட்டும், ஆனா இன்றைய காலத்தில் மக்கள் அதிகம் விரும்புறது அந்த கால உணவு தான் அப்படின்னு அடிச்சு பேசுறதுக்காக திரு கனகராஜ் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி வாழோடு முன் தோன்றிய மூத்தகுடி என் தமிழ்குடி. அப்படிப்பட்ட நம் தமிழ்குடி மக்களுக்கும் இனிய மாலை வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நம்ம உணவு அப்படின்ற ஒண்ணு இருக்கு, நம்ம உடலுக்கு அது தேவை, எல்லாமே நம்மளுக்கு முக்கியத்துவம் அப்படின்னு கொடுக்குறோம். சுவை அப்படின்ற ஒண்ணு ஒரு புறம் இருந்தாலும் கூட நம்ம அதிகம் ஆரோக்கியமா இருக்கணும், நம்ம குடும்பத்தோட ஒத்துழைத்து வாழணும் அப்படின்றதுக்கு அடித்தளமா இருக்குது உணவு. அந்த உணவு அன்றைய உணவா தான் இருக்குது. அதுக்கு ஒரு பாடல் கூட இருக்குது. நெல்லை குத்தி உமிழ்நீக்கி எடுத்த அரிசியும் சோறாக்கி நெய்யில் பிசைந்து உண்பதுதான் நெஞ்சுரம் தருமோ, கம்பை இடித்து களியாக்கி கட்டி தயிர் கூழாக்கி மாவோடு இடித்து உண்பதுதான் மகிழ்ச்சி, சோளம் குத்தி சோறாக்கி சோட்டு மோரில் கூழாக்கி காலை மாலை அருந்துவதுதான் கனலை போக்கும், கோதுமை குத்தி உமி நீக்கி கொதிக்கும் உலையில் அதை போட்டு கொஞ்சம் வெந்ததுதான் வேலோக்கி கொள்வது பழம் தரும். அப்ப பழம் தரும் உணவு எதுல இருக்குது? அம்மா சொன்னாங்க, சுவைக்கு நாங்க பருகிறோம், சுவைக்கு பருகிறோம்னு. சுவைக்கு மட்டும் பருகுவது உணவல்ல, நம் உணவு நம் ஆரோக்கியத்துக்கு பொருந்ததாகவே இருக்கணும். இன்றைய உணவு பெரும்பாலும் உடல் பருமனையும் உடல் உபாதைகளையும் தான் ஏற்படுத்தி வருது. அத இப்ப இருக்க தலைமுறைக்கும் கூட முன்பு உள்ள உணவு முறைகளை தான் எடுத்து சொல்றாங்க. களியை சாப்பிடு நல்லா இருக்கும், சோறு சாப்பிடு நல்லா இருக்கும். அதுவும் சோறுல எந்த சாதத்தை சொல்றாங்க அப்படின்னு, சீரக சம்பா, சரிங்களா, கருப்பு கவுளி. இன்னைக்கு அது போய் திணைகள்லாம் இருக்குதா அப்படின்றா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நிறைய பேர் யூடியூப்ல பாக்குறோம், வைக்கிறோம், எல்லாம் செய்யறோம் தான். ஆனா இருந்தாலும் கூட உணவு எதில் ஆரோக்கியம் இருக்குது அப்படின்றத சொல்லுவாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, பழைய சோறும் ஐர மீனும் பல குடும்பத்தை வாழ வச்சதுன்னு சொல்லலாம். இன்னைக்கு நிறைய பேருடைய இல்லற வாழ்வு பாத்தீங்கன்னா சொல்லாங்க, நகைச்சுவையா சொல்லணும்னா சூரி சொல்லும் போல, மாமா நான் குழம்பு வைக்கட்டுமா அப்படின்னா, நீ வைடா நான் பேரை வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இன்னைக்கு பல்வேறு குடும்பங்கள்ல. ஆனா அப்படிப்பட்டத பல்வேறு குடும்பங்களை வாழ வைத்தது அந்த நடுவர் சொன்னாரு, அந்த ஊன்கறி உண்ணுவதற்கும் மகத்துவமான இருந்த அந்த வாழ்வு, அந்த பழைய சோறும் அந்த பச்சை மிளகாவுக்கும் ஈடு எதுவுமே இல்லை அப்படின்றதுக்கும். அப்ப அதுல இருந்தே தெரியுது எந்த அளவுக்கு நம்மளுக்கு பழைய உணவுகள் சிறப்பு மிக்கதா இருக்குது. ஒன்றும் இல்லை, இப்ப நடைமுறையில இருக்கக்கூடிய, நீங்க அம்மா நோகம்மாள் சொன்னாங்க, நிறைய பேர் யூடியூப்ல நிறைய மாறிட்டாங்க, இல்ல இந்த உணவு முறைகள் எல்லாம் நிறைய
குறை சொல்றாங்க அப்படின்னு, இன்றைய காலகட்டத்துல தான் அதே பழைய சோற புதிய ஹோட்டலா திறந்து இன்னைக்கு வழிபட்டுட்டு வராங்க. ஏன்? நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் வேணும் அப்படின்ற என்பதற்காகத்தான். உணவே மருந்து. அதனாலதான் நம்மளுக்கு முன்னோர்கள்லாம் வந்து சொல்லி சென்றிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு திணையை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு பெரும்பாலும் உணவுகள்ல இந்த திணை உணவுகள்ன்றது குறைந்துருச்சு. அப்ப அதெல்லாம் கொண்டு வந்து நாங்க மீட்டூராங்க குடுத்துட்டு இருக்காங்க. இந்த YouTubeல உள்ளவங்களும் சரி, பெரிய பெரிய அறிஞர்களும் சரி, பல்வேறு சமூக வலைத்தளங்கள் மூலியமாக உடல் உபாதைகளை நீக்கக்கூடிய உணவுகளா தான் இன்னைக்கு குடுத்துக்கிட்டு வரோம். அப்ப அந்த உணவுகள்லாம் எந்த உணவுகளா இருக்கு? இன்றைய உணவுகள் இல்லையே! நீங்க சொல்லும்போது அந்த பீஸா இருக்கட்டும், நீங்க சொல்லும்போது பானிபூரியா இருக்கட்டும். பானிபூரி நீங்க சொன்னீங்க, யாரும் விரும்பாத நபர்களா அப்படின்னு. இன்ன வரைக்கும் நாங்க ஒரு சிலர் அத வந்து விரும்புறது கிடையாது. ஏன் அதுன்னா, அதுக்கான அந்த பானிபூரி செய்யறத ஒரு முறை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க அத சாப்பிடுறதையே விட்டுருவீங்க. உடல்ல அவ்வளோ உபாதைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அதுல இருக்குது அப்படின்னா, நீங்க அதுல சாப்பிடுவீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா, இன்றைய சூழல்ல பெரும்பாலும் பிரியாணிக்கு விரும்பாதவங்க கூட இருக்கலாம். ஆனா பானிபூரி விரும்பாதவங்க இல்லன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா, அதுல செய்யக்கூடிய அந்த வழிமுறைகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஜீரணம் இரவு நேரத்துல உணவு பெரும்பாலும் உண்ணுவது கிடையாது. மந்தத்தன்மையை ஏற்படுத்துது. அந்த மந்தத்தன்மையை ஏற்படுத்துவதன் காரணமாக வயிற்று கோளாறுகள் ஏற்படுது. அடுத்த நிமிஷமா நம்ம மருத்துவமனைய தான் நாடுற மாரி இருக்கு. அப்ப நீங்க அந்த கால உணவுகளா இருக்கக்கூடிய ஒரு கேழ்வரகு தோசை, சரிங்களா? இல்ல திணை சார்ந்த ஒரு ஒரு வேர்க்கடலைய நீங்க உண்டு உட அருந்தி நீங்க படுத்தீங்கன்னா கூட என்ன பண்ணலாம்? ஆரோக்கியமா வாழலாம். ஆனா இங்க ஆரோக்கியத்துக்கு யாரும் முக்கியத்துவம் குடுக்கல. சுவை என்ற ஒன்றுக்கு மட்டும் தான் முக்கியத்துவம் குடுக்குறாங்க. இந்த சுவைக்கு ஐயா நடுவர் அவர்கள் ஒண்ணு சொன்னாங்க வந்து, மாமிசம் வந்து அந்த காலத்துல வந்து எடுத்தாங்க. ஆரோக்கியமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த இரவு நேரத்துல சாப்பிட்டா அதுக்கு இன்றைய அளவும் சங்க இலக்கியங்களையும் சரி, மருத்துவ கடைகள்லயும் சரி ஒரு பொடி இருக்குது. யாருக்கும் பெரும்பாலும் தெரியறதில்ல. அங்கையா பொடி அப்படின்னு. ஏன்னா பெரும்பாலும் அனைத்து குடும்பங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு பொடி, அந்த பொடி. நம்ம வந்து பல்வேறு உணவுகளா வளர்க்கக்கூடிய நவீன கண்டுபிடிப்புகளா கண்டுபிடிச்சு புதுசா உண்ணலாம் அப்படின்ற மத்தியில இந்த பொடிய வந்து நம்ம வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா, பெரும்பாலும் நம்ம மாமிச உணவுகள வந்து உண்ணுறோம். அதுல ரசாயனங்கள் கலந்ததாகவும் நெறைய உன்னோட பொருள்கள் தான் நம்ம அதிகம் காணப்படுகின்றோம் இல்லையா? அப்படி இருக்கும் பட்சத்துல, இதுல வேப்பிலை, சுண்டங்காய், மணத்தக்காளி, கண்டஞ்சிப்பிலி, திப்பிலி அரிசி, மிளகு போன்றதெல்லாம் வந்து அரைத்து இன்னமும் வந்து நம்ம பயன்படுத்துறோம். 4 மணி நேரத்துல ஜீரணமாகக்கூடிய அந்த மாமிச உணவா இருந்தாலும் கூட, 2 மணி நேரத்துல உங்களுக்கு என்ன பண்ணிரும்? ஜீரணத்தன்மையை ஏற்படுத்தும். இன்னைக்கு பெரும்பாலும் நீங்க வந்து பீஸா, பர்கர் எடுத்து நீங்க உணவு வந்து மந்தத்தன்மை போக்கிக்கிறது இல்லையே! ஒரு வயிற்றுப்போக்கோ, இல்ல வந்து ஒரு உடல் உபாதைகள் ஏற்படுகின்றது அப்படின்னா, நம்மளுக்கு என்ன பண்றோம்? மருத்துவருடைய ஆலோசனை பிறகு என்ன பண்றோம்? பீஸா, பர்கரா ஏன் சாப்பிடுறோம்? இல்லையே! அன்றைய கால உணவுகளா இருக்கக்கூடிய அந்த கஞ்சி தானே நம்மளுக்கு வந்து வலு சேர்க்குது. வயிற்று புண்ணா இருக்கட்டும், உடல் ஆரோக்கியத்தை வளர்க்கக்கூடியதாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பண்டைய உணவு தான் அப்படின்றத சொல்லி, நடுவர் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை, அருமை ஐயா. அற்புதமா வந்து உங்களோட அணிக்கு வலு சேர்க்கிற மாரி பேசியிருக்கீங்க. நெறைய கருத்துக்கள் வந்து எங்களுக்கு இன்னும் புதுசா இருந்தது. அதாவது இந்த அங்கய பொடி அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்பதான் நாங்க கேள்விப்படுறோம் உண்மைய சொல்லப்போனா. ஆமா, அதே இது மாரி இந்த பெரும்பாலும் ஒரு குடும்பங்கள்ல இருக்கிறது இல்ல. பெரும்பாலான குடும்பங்கள்ல நம்ம வந்து கருவேப்பிலைய க கடுகு, கருவேப்பிலையோட சேர்த்து என்ன பண்றோம்? பயறு தான இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைத்து சுவைக்கு உண்றோம். ஆனா, இந்த அங்கையா பொடி அப்படின்றது பெரும்பாலும் யாருமே வந்து எடுத்துக்கிறது இல்ல. இந்த பதிவு எங்க இருக்குன்னா, சங்க இலக்கியத்துல இருக்குது. புறநானூற்றுல ஒரு பதிவு இருக்குது இது. சிறப்பு, சிறப்புங்கய்யா. இந்த மாரி நெறைய நம்மளோட தமிழ் பண்பாடுல சங்க இலக்கியங்கள்ல என்ன இருக்கு அப்படிங்கிற மாரி உணவ பத்தின நெறையா மேற்கோள்கள் காட்டுனீங்க. அதே மாரி நீங்க அந்த வரிகள் சொல்லும்போது எனக்கு வைரமுத்து ஐயா கவிதை தான் ஞாபகம் வந்தது. அவர் அம்மாக்காக ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. அதுல வந்து ஒரு 4 லைன் இருக்கும். கதகதன்னு களி கிண்டி, களிக்குள்ள குழி வெட்டி, கருப்பட்டி நல்லெண்ணெய் கலந்து தருவாயே,
தொண்டையில்ல அது இறங்கும் சுகமான இளஞ்சீடு மண்டையில்ல இன்னும் மசமசன்னு நிக்குதம்மா அப்படின்னு ஒரு வரி எழுதியிருப்பாரு. அதை படிக்கும் போதே பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கிற காலத்துல களி சாப்பிட்றாங்களா அப்படின்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா இன்னும் கிராமங்களாகட்டும் நிறைய இடங்கள்ல களி விழிப்புணர்வு இருக்கு, எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. ஆனா அவர் அந்த வரிகள் சொல்லும் போதே கத கதன்னு களி கிண்டி களிக்குள்ள குழி வெட்டி கருப்பட்டி நல்லெண்ணெய் கலந்து தருவாயே அப்படிங்கும்போது அது எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கறது இந்த கவிதை மூலமா அற்புதமா விளக்கம் சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் நீங்க பேசும்போது ஞாபகம் வந்தது. இதையெல்லாம் வச்சு சொல்லும்போது இந்த காலத்து அந்த காலத்து உணவுகள் தான் அதிகம் விரும்புறாங்க அப்படிங்கறது நம்ம உங்க கருத்தை சொல்றீங்க. அதெல்லாம் இல்லைங்க. நீங்க என்னதான் பேசினாலும் என்ன உதாரணங்கள் கொடுத்தாலும் அப்படியெல்லாம் கிடையாது. இப்ப இருக்கிற மக்கள் இந்த கால உணவுகளை தான் விரும்புறாங்க அப்படின்னு பேசுறதுக்காக திருமதி ரம்யா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். உலக மொழிகளின் தாயாம் தேனினும் இனிய மொழியாம் எம் தெவிட்டாத செந்தமிழ் மொழிக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அரிய பெரும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த களஞ்சியம் சமூக பண்பலைக்கும் என் அருமை மாணவி பவித்ராவுக்கும் என் உடன்பிறவா சகோதரி லோகா அவர்களுக்கும் நடுவர் ஐயா அவர்களுக்கும் எதிரணியில வாதிட்ட அமர்ந்திருக்கக்கூடிய என்ன சொல்றதுன்னு தெரியல, அவங்களுக்கு எப்படி பாராட்டு விழா வைக்கிறதுன்னு தெரியல, என்ன பேசுறதுன்னு தெரியாம ஏதோ பேசிட்டு உட்கார்ந்துருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு மாலை வணக்கம் சொல்லிட்டு போவோம், அதான் நம்மளுடைய பண்பாடு இல்லையா? அந்த வகையில நம்ம பண்பாடை மதிச்சு நம்ம ஒரு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். நடுவருக்கு எப்பவுமே தனி சிறப்பு கொடுக்கறது என்னோட பழக்கம். அதுபடி ஒண்ணு சொல்லிடுவோம். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்ற நீதியை நிலைநிறுத்தும் நீதிமான் நடுவர் பெருந்தகைக்கு நல்லதொரு வணக்கம். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் என்ற வள்ளுவனின் வாக்கினை முன்னிறுத்தி என் வாதங்களை துவங்குகிறேன். என்ன பேச்சு என்ன பேச்சு, அடா அடா அடா, எல்லாம் எதுக்காக பேசுறாங்கன்னு முதல்ல தெரியுதா? எல்லாம் எதுக்காக பேசுறாங்க. நாம எதுக்காக அடிச்சுக்கிறோம் அப்படிங்கறதே தெரியாம பேசுறாங்க. அத ஒரு பாடல் வரியில நான் சொல்றேன். நஞ்சை உண்டு புஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்ச மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை, எங்க பாரதத்தின் சோத்து சண்டை தீரவில்லை. நம்ம என்னதான் பேசிட்டாலும் இந்த தலைப்பு அந்த தலைப்புன்னு வச்சு வாதங்கள் வச்சு விவாதம் வச்சு பேசினாலும் எதுக்காக தான் கடைசியில போய் அடிச்சுக்கிட்டு நிக்கிறோம்? சோத்துக்கு தான் அடிச்சுக்கிட்டு நிக்கிறோம் அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதுல இருந்து நம்ம முதல்ல மாறுபடணும். நம்ம சாப்பாட்டை முதல்ல அடிச்சுக்கிறதுல இது பெஸ்டா அது பெஸ்டா, இது சிறந்ததா அது சிறந்ததா அப்படிங்கறது எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு சாப்பாடு அப்படிங்கறது ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நம்ம முதல்ல வரணும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் சொல்றேன். பானிபூரிய பத்தி பேசினாரு எதிரணியில பேசினவங்க, நம்மளால கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிடணும்ல. அந்த வகையில முதல்ல சொல்றேன். பானிபூரிய விரும்பலன்னு சொன்னாரு நண்பர், எதிரணி நண்பர் சொன்னாரு. இப்பதான் தெரியுது அவருக்கு ஏன் இன்னும் கல்யாணம் ஆகல, காதல் வரல அப்படிங்கிறது. என்னதான் ஸ்டைலா மாறுபடா நம்ம பேசினாலும் சோத்துக்குதான் அடிச்சுக்கிறோம். ஆனா அந்த பானிபூரியில விரும்ப மாட்டாங்களாம். அதனால சோம்பல் தணிக்குதா அது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதை தின்னா செத்து போயிடுவ, இதை சாப்பிட்டா ஆயுள் குறைஞ்சிரும் அப்படின்லாம் சொல்லி பேசுறாங்க. இப்ப கேழ்வரகை மட்டுமே சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது மாதிரி கேழ்வரகு, அந்த கருப்பரிசி சோறு, கருங்கோழி அதெல்லாம் சொல்லி சொன்னாரு. அதெல்லாம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதை மட்டும் சாப்பிட்டுட்டு என்னத்தை பெருசா வாழ்க்கையில அனுபவிச்சு வாழ்ந்துட போறோம்? என்னைக்குனாலும் எல்லாருமே செத்து போறோம் நாம தான். அப்படி இருக்கும் பொழுது வாழ்க்கைங்கிறத சுவாரஸ்யமா ஒரு சந்தோஷமா மகிழ்ச்சியா என்ஜாய் பண்ணி வாழணும் இல்லையா? இப்ப ஊட்டச்சத்து வாரத்தை பொறுத்து ஒரு குறிப்பிட்ட வகையில இந்த ஒரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இப்ப ஊட்டச்சத்து அப்படின்னா என்ன? சரிவிகித உணவு, சரிவிகித உணவுன்னு சொல்லும் பொழுது மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்து, இதை மூணுமே சேர்ந்த ஒரு உணவு தான் சரிவிகித உணவா இருக்க முடியும். இது மூணு தான் நம்ம வாழ்க்கையில இது ஃபுல்லா வாழ்நாள் முழுவதும் நம்ம இதை மட்டும் தான் சாப்பிட்டுட்டு வாழணும், செத்து போகணும் அப்படின்னு எந்த ஒரு விதிமுறையாவது இருக்குதா நடுவர் அவர்களே? வள்ளுவர் ஒரு வரி சொல்லியிருப்பாங்க, மிகினும் குறையினும் நோய் செய்யும் அப்படின்னு சொல்லி. எந்த ஒரு உணவுமே அதிகமா போனாலோ குறைவா போனாலோ அது நோய் தான். நாம இதையே சாப்பிடுங்க, பொழுதனைக்கும் பானிபூரியா சாப்பிடுங்க, பொழுதனைக்கும் நீங்க சவர்மாவே சாப்பிடுங்க, பீஸா சாப்பிடணும், பர்கர் சாப்பிடணும் அப்படின்னு நாங்க சொல்லலையே. இதை விரும்பி போயிட்டு இருக்காங்க. எதனால? அவங்களுடைய சந்தோஷம் இதை நோக்கி இருக்குது. எப்ப பார்த்தாலும் போய் கருப்பட்டி களியையும் கேழ்வரகு கூழையும் குடிச்சுக்கிட்டே வாழ்றதுதான் வாழ்க்கையா? அப்படி குடித்தனால தானமா அருமையா இருக்கிறோம், இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கிறோம்.
இன்னைக்கு நீங்க சொல்லும் போல சவர்மாவும் இந்த மாதிரி நீங்க சாப்பிட்டு பல பேர் உயிர் இழப்புகள் தானே இப்போ பல்வேறு இடங்கள்ல நடைபெறுது. நாங்க கண்கூடாவும் இல்ல காதுகூடாவும் சவர்மா கேட்கிறோம். நான் தான் பேசிட்டு இருக்கேன். சவர்மா இல்ல, சாப்பிட்டுட்டு வந்தனால தான் உங்களுடைய உங்களுடைய இன்றைய கால உணவு வந்து பருகிறனால என்னென்ன சீற்றங்கள் ஏற்படுறாங்க? உடல் உபாதைகள் இருக்கும், உயிரை இழக்கிறாங்களே. இதெல்லாம் வந்து ஒரு அச்சம். சுனாமி வந்துரும், சுனாமி வந்துரும் அப்படின்னா ஏதோ ஒரு காலங்கள்ல ஏதோ ஒரு சூழ்நிலையில வரதான் செய்யும். வந்துதான் ஆகும். அதுக்காக எல்லா காலங்களையும் கடற்கரைக்கு போகாம அந்த சுகங்களை அனுபவிக்காம இருக்க முடியுமா? அது போலதான் சவர்மாவும், அது போலதான் அந்த ஃபாஸ்ட் ஃபுட் அது எல்லாமே சொல்றேன். ஏதோ ஒரு காலங்கள்ல ஒரு அழிவு எப்பவாவது ஒரு சமயம் ஒரு ஒரு விபத்து நடந்திருக்கலாம். அதற்காக அந்த பக்கமே அடியெடுத்து வைக்க கூடாது அப்படின்லாம் எந்த ஒரு விதிமுறையிலோ எந்த ஒரு பாதையும் இல்ல. நீங்க நாங்க சொன்னது இறைச்சி மாதிரிதான் அந்த சாப்பிட வேணாம்னு நாங்க சொல்லலையே. நாங்க இறைச்சியை சாப்பிட வேணாம்னு சொல்லல. அது நாட்டுக்கோழி, வளர்ப்பு கோழியா சாப்பிடுங்க. இன்று இருக்கக்கூடிய செயற்கையா சாப்பிடாதீங்க. அப்படின்னு தானே எங்களுடைய வாதமா இருக்குது. என்னைக்குமே சரி ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு. ஆரோக்கியம் ஆரோக்கியம் சரிதான். ஆனாலும் நாங்க ஆரோக்கியத்தையும் தாண்டி என்ஜாய்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகிழ்ச்சியையும் புதுவித சந்தோஷத்தையும் தேடி போறோம். இன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமைன்னு இருக்கும்போது நாங்க கருப்பு கோழி அடிச்சு, நாட்டுக்கோழி அடிச்சு சூப்பு வச்சு குடிச்சிட்டு மட்டும் உட்கார்ந்து இல்லாம, அதையும் தாண்டி நாங்க வந்து ஷவர்மாவும், பீஸா, பர்கர் இது எல்லாமே சைடுல பாத்துட்டு வந்துட்டோம். சரிங்களா? இப்ப 6 மணிக்கு பட்டிமன்றம்னு சொல்லிட்டாங்க. எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வந்தாச்சு. அப்படி இருக்கிற நேரத்துல அதெல்லாம் உங்க பேச்ச கேட்டுக்கிட்டு பழைய சோறு, பச்சை மொளகா அப்படின்னு பாட்ட பாடிட்டு பக்கத்து வீட்டு குழம்பு வாசம் அடுத்த வீட்டையே மொப்ப முடிச்சிட்டு எத்தனை நாளைக்குதான் வாழ்றது? எங்களுக்கு நீங்களே சொல்லிட்டீங்க. எப்படி பழைய சோறு, பச்சை மிளகாய் அதுதாம்மா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். இப்ப இருக்க பீஸா, பர்கர் எங்களுக்கு தோணுது அப்படின்னா பாட்டு பாடுறீங்க இல்லையே? இல்ல மந்தி சொல்லியே ஆகணும். மந்தி அதெல்லாம் சொல்லியே ஆகணும். என்னன்னாக்கா இதெல்லாம் வந்து சமுதாயத்துல வந்து எப்படி எல்லாரையும் சமுதாயத்துல வாழ்க்கையில நாங்க வந்து ஒரு சாதி மத பேதம் இல்லாம வாழணும் அப்படிங்கறதுக்காக வந்து மந்தி அப்படிங்கறத சொல்லணும். அது எப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடுவோம். அதே மாதிரி அந்த பானிபூரிய பத்தி உங்களுக்கு தெரியல. அத சொல்றேன் பாருங்க. அந்த பூரியில ஒரு சின்னதா அந்த கட்டவிரல் வச்சு ஒரு ஒரு துளைய போட்டு அதுல அந்த பானிய ஊத்தி அப்படியே ஒரு சேஸ் பண்ணிட்டு அந்த குரூப்பா சேர்ந்து ஒரே வாயில அத அப்படியே வைக்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க. நீங்க வந்து 10 நாட்டுக்கோழி அடிச்சு சூப்பு வச்சு குடுத்தாலும் அது எங்களுக்கு கிடைக்காத ஒரு சந்தோஷம் அதுல இருக்கு. நீங்க இத சொல்லும் பொழுது எனக்கு எங்க கூட தான் படிச்சீங்களா அப்படிங்கறதே எங்களுக்கு ஒரு ஒரு விதத்துல எனக்கு வந்து சந்தேகமா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு குரூப்ல நீங்க இருந்திருக்கீங்களே அப்படிங்கறத என்னால நம்ப முடியல. மகிழ்ச்சி. நீங்க சொன்ன கருத்த நான் ஏற்கிறேன். ஆனா நீங்க அந்த குழுவா சேர்ந்து பானிபூரி உறங்கி விட்டு இது ப சாப்பிட்டுட்டு நீங்க வந்து சந்தோஷமா இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா அன்றைய இரவு தன்னுடைய பிள்ளை உணவு அருந்தவில்லையே, என்னோட உடல் மந்தமா இருக்குதேன்னு சொல்லிட்டு போய் படுத்து வரும்பொழுது, அந்த தாயோடைய வலி தான் உங்களுக்கு உங்களுக்கு தெரியாது. அப்ப இல்ல அந்த ஒரு இடத்துல குழந்தையை பெற்ற ஆரோக்கியம் தானங்க கெட்டுது. என்னுடைய பிள்ளைக்கும் நான் பானிபூரி குடுத்திருக்கேன். அது வந்து எல்லாமே ஒரு அளவுதான். ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சிக்கு போதுமான அளவு குடுத்தா போதுமானது. அதாவது அளவுக்கு மீறினால் வள்ளுவர் சொன்ன வரிய முன்னாடி முன்னிறுத்தி தான் நான் சொன்னேன். அதாவது எந்த ஒரு உணவுமே மிகினும் குறையினும் தான் அது நோய். அதாவது ஈக்குவலா சமமாகவோ இல்ல ஒரு ஆசைக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல எந்த ஒரு பிணியும் கிடையாது. அதனால பார்க்கும்பொழுது நம்ம வந்து இதனால தான் இந்த உணவு தான் பெஸ்ட், இந்த உணவு தான் சிறந்தது. அதனால வாழ்நாள் முழுவதும் இத மட்டும் தான் சாப்பிடணும். இப்ப வந்து கரும்பு எல்லாருக்குமே எல்லார் வீட்டுக்கும் ஒருத்தர் வந்து சர்க்கரை நோயாளி இருக்கதான் செய்றாங்க. அதுக்காக கரும்ப வந்து தடை பண்ண முடியுமா? கரும்ப யாராவது சாப்பிடாம இருக்காங்களா? அப்படி இல்லையே. நீங்க தடை பண்ணிட்டு இருக்க முடியுதா? இல்லையே. எல்லாருமே சாப்பிட தானே செய்றோம். அதே மாதிரி தான் எல்லாருக்கும் ஒரு இடத்துல ஒரு விதமான நோய் இருக்கதான் செய்யுது. அவங்க வந்து அத சாப்பிடாம இருந்துக்கலாம். மத்தபடி அத யாரும் நீங்க தடை போட்டா வேணா, நீங்க வேணா இருந்துக்க வேண்டியதுதான். மத்தபடி எல்லாரும் போறவங்க போயிட்டு தான் இருப்பாங்க. ஃபாஸ்ட் ஃபுட்ல இருந்து ச சரிவிகித உணவ தாண்டி இப்போதைக்கு எல்லாருமே அதிவேகமா பயணிக்கிறது எதுக்கு தான் அப்படின்னாக்கா, நாட்டுக்கோழிக்கோ, கறி குழம்புக்கோ கிடையாது. நீங்க ஏதோ பொடியெல்லாம் சொன்னீங்க. உங்கையா பொடி, எங்கையா பொடி ஏதேதோ பொடியெல்லாம் போட்டு மயக்குனாரு. அந்த பொடிக்கெல்லாம் எந்த சொக்கு பொடிக்கும் மயங்க மாட்டாரு எங்க நடுவர் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க. தித்திக்கும் தெள்ளமுதில் தெளிவான கருத்துக்களை தேனாக கொடுத்த எம் அணியினருக்கும் ஆஹ் எங்களை சார்ந்த எங்களுடைய அணியினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நடுவர் ஐயா அவர்கள் ஒரே ஒரு பெப்பர் சூப் மட்டும் எடுத்துக்கிட்டு தங்களுடைய குரல் வளத்தை சீராக்கி எங்களின் அணிக்கு நீதி வழங்குமாறு நீதிமணி தட்டி நீதி கேட்டு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அம்மா. உங்களோட நிறைய பட்டிமன்றங்கள் பேசியிருக்கேன். எப்படி இருக்கும்னு தெரியும். உங்களை வந்து என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. எதிரணியரை வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு தான் இருப்பாங்க. என்னங்க பேசுறீங்க? வாழ்க்கையை அனுபவிச்சு வாழணுங்க.
அளவுக்கு மீறினா தான் அமிர்தமும் நஞ்சு. நாங்க வந்து அளவா சாப்பிட்டு, இந்த காலத்து உணவாகட்டும், அந்த காலத்து உணவாகட்டும், எதா இருந்தாலும் நாங்க அளவா சாப்பிட்டு, இந்த காலத்து உணவுகள அதிகமா சாப்பிட்டாலும், நாங்க அதுக்கு தகுந்த மாரி ஆரோக்கியமா வாழ்ந்துக்குவோம். எப்ப சாப்பிடணுமோ அதை சாப்பிட்டு, என்ன அதுக்கான ரெமெடி பண்ண முடியுமோ, அதையெல்லாம் பண்ணி இருந்துக்குவோம் அப்படின்னு வந்து அற்புதமா சொல்லியிருக்கீங்க. வாழ்க்கைங்கிறது வந்து ரொம்ப சின்னது. இது வந்து நம்ம வந்து மகிழ்ச்சியா வாழணும் அப்படிங்கிற ஒரு கருத்த வந்து முன் வச்சீங்க. ஏன்னா நம்ம வந்து உணவுக்காக தான் நெறைய பேர் உழைக்கிறாங்க. அந்த உணவ வந்து அந்த காலத்து உணவா தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்ல. இந்த காலத்து உணவையும் வந்து நாங்க வந்து அனுபவிச்சு சாப்பிடுறோம். ஒரு பானிபூரி சாப்பிடுறத வந்து அந்த எடுத்துக்காட்டையே வந்து அற்புதமா வந்து எல்லாத்துக்கும் நாக்குல எச்சி ஊற அளவுக்கு வந்து நல்லா சொல்லியிருக்கீங்க. இதையெல்லாம் எதிர்த்து அப்படியெல்லாம் இல்லங்க. நீங்க என்ன வேணா பேசிக்கங்க. நீங்க வந்து என்ன பாட்டு வேணா பாடலாம். என்ன வேணா நடுவருக்கு ஐஸ் வைக்கலாம். ஆனா, கடைசியா வந்து எங்களுக்கு வந்து அந்த கால உணவுகள் தான் இப்ப இருக்கிறவங்க அதிகமா விரும்புறாங்க. அப்படிங்கிற அணியில் பேசுறதுக்கு செல்வி நந்தினி பாலகிருஷ்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். கொங்குமலைச் சாரலிலே குளிர்நிலவு தென்றலிலே தங்க மலர் பறித்து தமிழ்த்தாய்க்கு சூட்டிவிட்டு தங்கத் தமிழ் தந்த தங்கம் தமிழ் மொழியில் தொடங்குகிறேன். இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எனது உற்சாகமான மாலை வணக்கம். அவரவருக்கு கொடுக்கப்பட்ட தலைப்புல எனது அணியாகட்டும் எதிரணியாகட்டும் சிறப்பாக பேசிய அனைத்து பேச்சாளர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு தலைப்பு அருமையான தலைப்புங்க. இந்த கால மக்கள் அதிகமா விரும்புறது அந்த கால உணவுகளா இந்த கால உணவுகளான்றது தேவையான தலைப்பு இன்றைய சூழ்நிலையில. நான் எடுத்த தலைப்பு அதிகம் விரும்புறது அந்த கால உணவுகளை தான்றத அடிச்சு உறுதியா சொல்லுவேன். ஏன்னா மக்கள் பாரம்பரிய உணவுகளை மதிக்காம நவீன உணவுகளை தேடி போனது உண்மைதான். இன்ற வரைக்கும் அப்படிதான் இருக்காங்க. ஆனா ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு பார்த்துட்டு போயிட்டு ஃபாஸ்டால போய் சேர்ந்துடுறாங்க. அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் 120 வயசு வரையும் வாழ்ந்தாங்க. ஆனா இன்னைக்கு 40, 60 வயசை தாண்டதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. 60 வயசு வாழ்ந்தானாலே ஆச்சரியமா பாக்குறாங்க. அந்த மாதிரி ஆயிப்போச்சு நம்மளுடைய ஆரோக்கியம். காரணம் நம்ம எடுக்கிற உணவுகள் தான். இன்னைக்கு சுவைய பார்த்துதான் நாங்க சாப்பிடுறோம். ஏன்னா சுவைக்கு மட்டும்தான் இங்க நாங்க வாழ்றோம், சாப்பிடுறோம். அதுல இருக்க ஆரோக்கியத்தை நாங்க பார்க்கலன்னு சொல்லி எதிரணியில இருக்கவங்க அருமையா பேசுனாங்க. ஆனா சுவை ஒன்று மட்டுமே வாழ்க்கை கிடையாது, ஆரோக்கியம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து லவ்ல பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நூடுல்ஸ் சிக்கன் ரைஸ்ன்னு ஆர்டர் பண்ணி என்ஜாய் பண்றாங்கன்னு சொல்லி எதிரணியில அழகா சகோதரி பேசுனாங்க. ஆனா நூடுல்ஸை சாப்பிட்டு 2வது நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி பெத்தவங்களை நொந்து நூடுல்ஸ் ஆக்க வைக்கிறாங்களே, அதுக்கு என்ன நடுவர் அவர்களை பண்றது? இன்னைக்கு கூட உங்களுக்கு குரல்ல கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கனால குரல் வளம் கொஞ்சம் இது மோசமா இருக்கு. ஆனா அதுக்கு ஒரு டேப்லெட் போட்டீங்கன்னா அந்த சளியை அப்படியே உள்ள அடைக்கிறோம். அதனால புற்றுநோய் வரத்துக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. இது நான் சொல்லல, மருத்துவர்கள் சொன்னது. நம்ம அந்த காலத்துல சளி பிடிச்சிருந்தாலோ ஒரு மாத்திரையெல்லாம் சாப்பிட மாட்டோமா? அந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்க்க வேண்டாம். பாரம்பரிய உணவுகளை எடுத்துக்கங்க, நல்லது உடலுக்கு. கண்டிப்பாமா, கண்டந்தி கண்டிப்பா. சாப்பிடுங்க, இரவே உங்களுக்கு சரியாயிரும். அன்னைக்கு சிறுதானிய வகைகள் சொல்லிட்டு நவதானியங்கள் 9 நவதானியங்கள் இருந்துச்சு. அதுல ஒரு சிலதை மட்டும் நான் சொல்றேன். மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவனி, பூங்கார் அரிசி, இந்த 3 அரிசிகளும் சாப்பிடுறது வளரினம் பெண்களுக்கு மிகவும் நல்லது. ஏன்னா இந்த இதுல வந்துட்டு பெண்கள் வந்து குறிப்பிட்ட காலகட்டத்துல பருவமடைகிறது கிடையாது. முன்னாடியோ இல்ல லேட்டாவோ ஆகுது. ஆனா இந்த மாதிரியான சத்தான உணவுகளை சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு தேவையான வலிமைகளும் ஆரோக்கியமும் இருக்கும். அதே மாதிரி களி, உளுந்தங்களி எடுக்கிறது பெண்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. களிகள் சாப்பிடணும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. எதிரணியினர் சொன்னாங்க, நாங்க வந்துட்டு எந்த உணவுமே அளவுக்கு மீறினால்தான் நஞ்சுன்னு சொல்றாங்க. நான் சாப்பிடுறதே நஞ்சுன்னு சொல்றேனே. இந்த கால உணவுல எதுலயாவது கெமிக்கல்ஸ் இருக்கிறதுலே அதிகமா இருக்கிறது இந்த கால உணவுகள்ல மட்டும்தான். நம்ம ஒரு தடவை சாப்பிட்டாலும் சரி, 2 தடவை சாப்பிட்டாலும் சரி, அது உடனே நம்மள என்ன கொல்லாது, மெதுவா கொல்லும். நமக்கே அது தெரியாது. ஏன்டா நமக்கு இந்த நோய் வந்துச்சுன்னு நமக்கே தெரியாது. காரணம் நம்ம சாப்பிட்ட உணவுகள் தான். நான் இதுல ஏன் அந்த கால இவங்க கேட்டாங்க, பானிபூரிய பத்தி தான் விவாதம் வந்து அதிகமா போயிட்டு இருக்கு. என்னோட பள்ளியில படிச்ச நண்பன் ஒருத்தர், அவங்க வந்து பானிபூரி பிரியர் தான். பானிபூரி சாப்பிட்டனால
அவங்க வந்து முத நாள் நைட்டு பானிபூரி சாப்பிட்டுருக்காங்க. மறுநாள் காலையில இறந்துட்டாங்க. காரணம் அந்த பானிபூரியில கலந்திருக்கக்கூடிய அந்த இன்கிரீடியன்ட்ஸ் தான் காரணம்னு சொல்லி சொல்றாங்க. அந்த பையனுக்கு 21 வயசுல ஒரு கோல் வச்சிருந்தான். டிஜிட்டல் மீடியாவுக்கு போணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவன் ஒரு சின்ன ஆசை, இன்னைக்கு ஒரு நாள் பானிபூரி சாப்பிடலான்ற அந்த சின்ன ஆசைக்கு 4 பானிபூரி சாப்பிட்டதுக்கு அவன் என்ன பண்ணிட்டான், இறந்து போயிட்டான். இதெல்லாம் என்ன பண்றது நடுவுல? பெத்தவங்களோட மனநிலை. இன்னைக்கு சாப்பிடக்கூடிய குழந்தைகளை முதற்கொண்டு இந்த கால உணவுகளை பழக்கப்படுத்திட்டாங்க. ஏன்னா அவங்களோட பெத்தவங்களோட என்ன சொல்றாங்க, அவங்களோட டிவி, தொலைக்காட்சி இந்த மாதிரியான பாக்குற விஷயங்கள் அந்த விஷுவலா காட்டுறாங்க. அதனால ஆசையில அவங்களும் கேட்கறத பேரண்ட்ஸ் வாங்கி கொடுத்துடுறாங்க. ஆனா அந்த சாப்பிடுறதுனால அந்த இளம் குழந்தைகளுக்கும் சரி, இளம் பருவ இளைஞர்களுக்கும் சரி, உடல் பருமன், சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், இதய நோய், புற்றுநோய்ன்ற பலவிதமான நோய்கள் ஏற்படுது நடுவர் அவர்களே. இன்னைக்கு ஏன்னா இன்றைய கால உணவுகளை ருசிக்காண்டி மட்டும்தான் சாப்பிடுறாங்க. அதோட கலரிங் எப்படி இருக்கு, தோற்றம் எப்படி இருக்கு, ருசி எப்படி இருக்கு, அதனால நமக்கு என்ன விளைவு வருன்றதெல்லாம் யோசிக்கிறது இல்ல. நமக்கு இது நல்லா இருக்கு பார்க்க, சாப்பிட்டா போதுன்ற மனநிலையில தான் இருக்காங்க. ஆனா அந்த காலத்துல நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒவ்வொரு உணவுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. அன்னைக்கு வயலுக்கு போகும்போதெல்லாம் நீச்ச தண்ணி குடிச்சு போனா நடுவர் அவர்களே சொல்லியிருக்காங்க, பழைய சோறு சாப்பிடுவாங்க, நீச்ச தண்ணி குடிப்பாங்கன்னு சொல்லிட்டு. அந்த காலத்துல பழைய சோறு சாப்பிட்டு இப்ப வயலுக்கு போவாங்க. அவங்களுக்கு என்ன வாதம் வராது, பித்தம் இருக்காது. எல்லாத்தையுமே இந்த வாதமும் பித்தத்தையும் நீக்கக்கூடியது இந்த பழைய சோறுல இருக்கு நடுவர் அவர்களே. ஏன் நான் கூட பழைய சோறு பிரியர்னு சொல்லலாம். பழைய சோறு பச்சை மிளகாவும் இருந்துச்சு, அவ்வளவு அருமையா இருக்கும். காலையில அதை அப்படியே வச்சு அந்த பச்சை மிளகாயோட சாப்பிடும்போது ஒரு தனி சுகம் இருக்கும் நடுவர் அவர்களே. எங்க வீட்டுல நான் வந்து பானிபூரி முதல் முறையா வந்துட்டு சாப்பிட்டேன். ஆனா அது எப்படி தயாரிக்கிறாங்க, அதனால என்ன பெனிஃபிட்ன்றத நான் ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் அதை நான் அந்த பக்கம் கூட திரும்பி பார்க்கறது இல்ல. பானிபூரி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கா, வீட்டுல செஞ்சு என்ன வெத்தலை லட்டு, அப்புறம் வந்து கொள்ளு லட்டு, இந்த மாதிரி கம்பு லட்டு, இந்த மாதிரியான விதவிதமான லட்டுகளை செஞ்சு சாப்பிடலாம். ஏன்னா நம்ம விஷுவலா காட்டினாதான் எல்லாருக்கும் பிடிக்குதே, அது நல்லா இருக்கும் நல்லா இல்லைன்னு சொல்றாங்கல்ல. இதே விஷுவல என்னோட நண்பர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரிகளுக்கும் நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு பார்க்க அழகா இருக்கணும், ஆனா ஆரோக்கியமான உணவை தான் அவங்க சாப்பிடணுன்றதுனால வெத்தலையை நம்மலாம் சளி பிடிச்சிருந்துச்சுன்னா கொழுந்து வெத்தலையை பிடுங்கி சாப்பிட்டாலே சரியா போயிடும். அதை யாரும் இப்ப பண்ண மாட்டாங்க, அதை யார் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதே வெத்தலையும் நாட்டு சர்க்கரையும் வச்சு ஒரு அழகான லட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடும். இது நான் இங்க ஏன் இந்த கருத்தை சொல்றேன்னா, இன்றைய கால மக்கள் அதிகமா அந்த கால உணவுகளை தான் தேடி போறாங்க. ஏன்னா மருத்துவர்களுடைய ஆலோசனை. இப்பெல்லாம் அதிகமா மருத்துவமனையில கூட்டம் குவியறது காரணம் இன்றைய கால உணவுகளை சாப்பிடறதுனாலதான். சின்ன குழந்தைக்கு கூட குடல்வால்வு இருக்குன்னு சொல்லி ஆபரேஷன் பண்ண போறாங்க. இந்த களி இந்த மாதிரியான சாப்பாடுகளை சாப்பிட்டா அந்த செரிமான கோளாறுகள், வயிற்று வீங்கல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு வராது. ஆனா இந்த கால உணவுகளை அவங்க வந்துட்டு சாப்பிட்டு ருசிக்காண்டி சாப்பிட்டு அந்த விஷுவலைசேஷன் பார்க்க அழகா இருக்கு, அதனால சாப்பிடறதுனால நிறைய விளைவுகள் அவங்களுக்கு மட்டும் மன வருத்தம் இல்லாம பெத்தவங்களும் சரி கூட இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து மன வருத்தங்களை ஏற்படுத்துது. ஆனா அந்த கால உணவு முறைகள் அப்படி இல்லையே. நம்ம திணை அரிசி, திணை சாமை இந்த மாதிரியான திணை வகைகளை எடுத்துக்கிட்டு குடும்பம் மட்டும் இல்லாம உற்றார் உறவினர்களோட சேர்ந்து அமர்ந்து அந்த ஒரு ரசிச்சு உணவுகளை சாப்பிடுவாங்க. அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இன்னைக்கு கூட்டமா போய் ரசிச்சு ருசிச்சு நாங்க பானிபூரி சாப்பிடுறதுல பெரிய சந்தோஷம்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. ஆனா அதே மாதிரிதான் அந்த காலத்திலயும் நண்பர்களோடு உறவினர்களோடும் உணவுகளை பரிமாறி ருசிச்சு சாப்பிட்டாங்க. அதனால அவங்க ஆரோக்கியமா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஆரோக்கியன்றது உறுதியா சொல்ல முடியுமா உங்களால? இன்னைக்கு நிறைய பேர் மருத்துவமனைகளையும் சரி நிறைய விஷயங்கள் மருத்துவர்கள் சொல்ற ஆலோசனையே என்ன அப்படின்னா, கஞ்சி சாப்பிடுங்க, ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எடுத்துக்காதீங்க, நல்ல ஆரோக்கியமான உணவுகள், திணை வகைகள், நவதானியங்கள் இந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கங்க அப்படின்ற சொல்றது மருத்துவர்களோட கருத்து தான். நான் மட்டும் சொல்லல, மருத்துவர்களே சொன்னாங்க. இன்னைக்கு நகர்பகுதிகளை கூட பாரம்பரிய உணவகம்,
அப்படின்னு சொல்லி நிறைய விதமான ஹோட்டல்ஸ் கூட ஓபன் பண்ணிட்டாங்க நடுவர் அவர்களே. தோசையில இன்றைய கால உணவுகளை மசாலா தோசை, வெங்காய தோசை, அந்த மாதிரி நிறைய தோசை இருக்கு. ஆனா அந்த கால உணவுகளையும் இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி வெரைட்டியா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சாமை, கேழ்வரகு தோசை, முடக்கத்தான் கீரை தோசை, முருங்கைக்கீரை தோசைன்னு சொல்லி பல விதங்களா இருக்கு. இன்றைய ஜெனரேஷனுக்கு என்ன தேவை? வெரைட்டியா இருக்கணும், பார்க்க அழகா இருக்கணும், விஷுவல் நல்லா இருக்கணும். அததான் நான் சொல்றேன். அதே மாதிரி ஆரோக்கியமாவும் இருக்கு. நகர்ப்புறங்களும் சரி, கிராமப்புறங்களும் சரி, இந்த மாதிரியான ஹோட்டல்ஸும் திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் ஆரோக்கியத்தை தேடி நம்ம நாகரிக வளர்ச்சிக்காக பீஸா, பர்கர் சாப்பிட்ட காலமெல்லாம் போதும். நம்ம வாழ்றது கொஞ்ச காலமாவே இருந்தாலும் ஆரோக்கியமா மன நிம்மதியா வாழ்ந்தா போதும். நம்ம பாரம்பரிய உணவுகளை நம்ம பயன்படுத்துவோம், அதை தேடி போவோம்னு சொல்லி அனைத்து மக்களும் அந்த கால உணவுகளை தேடி செல்கின்றாங்க. அந்த பழைய சோறு சாப்பிடறனால நமக்கு பித்தம், வாதம்ன்ற 2 விதமான நோய்களையுமே நீக்குது. அதோட நீங்க வெங்காயத்தை சேர்த்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ரெஷர்ன்றது அவளுக்கு கண்ட்ரோலா இருக்கும். ப்ரெஷர் அதிகமா வராது, சர்க்கரை நோய்கள் எதுவும் இருக்காது. இந்த பழைய சோறை இந்த காலத்துல தான் பாட்டா சொல்லியிருக்காங்க. பழைய சோறு பச்சை மிளகா, பக்கத்து வீட்டு குழம்பு வாசம், அடையெல்லாம் இங்க சுகம்தான், இந்த உணவருந்தின பாகம்தான், அடையெல்லாம் இங்க சுகம்தான், பாரம்பரியத்தை நீங்க கடைப்பிடிங்க அப்படி சொல்லி பாட்டாவே நான் பாடுறேன் நடுவர் அவர்களே. என்னதான் இவங்க இந்த கால உணவு தான் அத்தனை பேருக்கும், குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் பிடிக்கும், அதுதான் எல்லாருக்கும் தெரியும் சொன்னாலும், இன்றைய கால மக்கள் அதிகமா கலந்துக்க கூடியது உணவு திருவிழான்னு தான் அதிகம் எல்லா ஏரியாலையும் நடக்குது. அதுல கலந்துக்க கூடியது முதல்ல குழந்தைகள் தான். குழந்தைகள் தான் ஆரோக்கியமான உணவுகளை தயாரிக்கிறாங்க. அது என்னென்ன நோய்களுக்கு குணமாகுன்றத முதற்கொண்டு அவங்கதான் சொல்லுறாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். எல்லா மாவட்டங்களிலையும் உணவு திருவிழான்றது ஒண்ணு நடக்குது. பாரம்பரிய உணவுகளை பத்தி பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைய கால உணவுகளை தாண்டி மக்கள் அந்த கால உணவுகளை நோக்கி ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியும் மனதில் கொண்டு அதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்காங்க. இனி வருங்காலங்கள்ல ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் ஹோட்டல்லாம் போய் பாரம்பரிய உணவகம், தாத்தா சொன்ன மருத்துவ குணமிக்க உணவகம், பாட்டி சொன்ன மருத்துவ குணமிக்க உணவகம், அந்த மாதிரி ஹோட்டல்ஸ்கள் நிறைய வரப்போகுது. எதிரணியில பேசிட்டு இருக்கவங்க கூட அந்த மாதிரி ஹோட்டலுக்கு போய் பாரம்பரிய உணவுகளை சாப்பிடுற நிலைமை கூட வரலாம்னு சொல்லி என்னுடைய உரையை நான் முடிச்சுக்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த அத்தனை பேச்சாளர்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் என் தமிழன்னைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமையம்மா, அற்புதமா உங்களோட பேச்சை நிறைவு செய்திருக்கீங்க. ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதுனால தான் ஃபாஸ்டா இறந்துடுறாங்கங்கிற கருத்துல ஆரம்பிச்சு, அதுல எவ்வளவு நஞ்சு இருக்கு, எவ்வளவு பேர் எவ்வளவு பாதிப்படைகிறாங்க, உயிர் போவதுல இருந்து நிறைய ஆரோக்கிய கோளாறுகள் வரக்கான காரணங்கள் நிறைய தெளிவா சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு மினி டாக்டர் அப்படின்னே சொல்லலாம். அந்த ஆரோக்கிய குறிப்புகள் எக்கச்சக்கமா உங்களோட பேச்சுல தெரியப்படுத்திருந்தீங்க. அதே மாதிரி அந்த காலத்து உணவுகளுக்கு இந்த காலம் மாறிக்கொண்டு இருக்கிறது. அது போன்ற உணவகங்களும் இப்ப நிறைய திறந்துட்டு இருக்காங்கங்கிற உங்க கருத்தை நிறைய முன் வச்சு, உங்க இறுதி பேச்சாளரா இருந்தாலும் உங்க அணிக்கு அற்புதமா உங்களோட வலிமையை சேர்த்து கொடுத்துருக்கீங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு இறுதியா அப்படியெல்லாம் இல்லைங்க, எங்க அணிதான் அப்படிங்கறக்காக இந்த கால உணவுகள் தான் அதிகம் விரும்புறாங்க என்ற தலைப்பில் பேசுவதற்கு செல்வன் குட்டி கிருஷ்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நடுவர் அவர்களே, அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களே, எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் என்னோட பேச்சிலேயே எந்த ஊருக்காரன்டான்னு தெரிஞ்சுக்குவாங்க. அப்படி எங்களோட பேச்சுல வீரத்தையும் பாசத்தையும் கொடுத்து வந்தார வாழ வச்ச ஊரு, பசி வந்தாலும் பறந்தோடும் பாரு என்ற பெருமைக்கு சொந்தம் கொண்ட மதுரை. இந்த மாதிரி இந்த தலைப்புக்கு ஏத்த ஊர்க்காரத்தான் நம்ம இறுதி பேச்சாளரா போட்டிருக்கோம். மதுரை மண்ணின் மைந்தன். மதுரைன்னு சொன்னாலே உனக்கு ரொம்பவுமே பெயர் போன ஊர். என்ன பார்த்தாலும் என்ன கேட்டாலும் கிடைக்குங்கிற அளவுக்கு மதுரை உணவுக்கு ஃபேமஸ். தூங்கா நகரம் என்று அழைக்கக்கூடிய மதுரையிலிருந்து மதுரை குட்டி கிருஷ்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். போதுமா தம்பி? நானே சொல்லிட்டேனா? நன்றிங்க, நன்றிங்க. பேச்சுக்கு போயிருங்க.
ஐயா, ஆரம்பத்துல உங்களுக்கு ஒரு கவிதை எழுதி வச்சிருக்கேன், அத சொல்லலாமா ஐயா? படிங்க படிங்க. ஐயா, நீங்க வேகமா பேசினா ஃபாஸ்ட் ஃபுட், இனிக்க இனிக்க பேசினா அப்புறம் ஒரு இனிக்க இனிக்க பேசினா தீபாவளி ஸ்வீட், சுட அப்புறம் சுட பேசினா ஹாட் பப்ஸ், சரி, நகைச்சுவை நிரம்பு வழிவதிலே பிரியாணி அண்டா. அப்புறம் உங்களை போல் நடுவர் யாராவது உண்டா? அப்புறம் இப்ப தொண்டை ஐயா, கட்டி இருக்கு, அதுக்கு அதுக்கு ஏதாச்சும்? அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும், இப்ப அந்த காலத்துல வந்து தாவணி உடுத்திருந்தாங்க, அந்த காலத்துல வந்து வேட்டி சட்டை போட்டிருந்தாங்க. இந்த காலத்துல யாராவது தாவணி உடுத்துறாங்களா? வேட்டி சட்டை போடுறாங்களா? அதே மாதிரி அந்த காலத்துல வந்து உறவினர்கள் வந்து மரியாதையா கூப்பிட்டாங்க. இந்த காலத்துல யாராவது உறவினர்களை மரியாதை கூப்பிடுறாங்களா? அந்த காலத்துல வெயிலுக்கும் காத்துக்கும் அசையாம ஒரு குடிசையை போட்டு வச்சிருந்தாங்க. ஆனா இந்த காலத்துல யாரும் குடிசையில தங்குறாங்களா? இல்ல. காலத்துக்கு ஏத்தாப்புல எல்லாமே மாறும்போது ஏன் உணவு மட்டும் மாறக்கூடாதுன்னு நான் கேட்கிறேன். அந்த காலத்துல எங்க எங்க அப்பத்தாவோட அம்மா அவங்களாம் வந்து இட்லி, அந்த காலத்துல வந்து இட்லி அப்படின்னாலே வந்து தீபாவளி பொங்கல் அப்படிதான் போடுவாங்க. அப்படி வந்து இட்லியவே நாங்க வந்து இந்த காலத்துல வந்து ரவா இட்லி, அந்த இட்லி, இந்த இட்லி அப்படின்னு நிறைய இட்லிலேயே வகை அப்படின்னு வந்து நாங்க பீட்ரூட் பிரிச்சு இட்லி, வச்சிருக்கோம். நிறைய கேரட் வகை. இட்லி, ஆட்டின் போட்டு இட்லி. அப்படி இட்லிலேயே நாங்க வகை வகையா பிரிச்சு வச்சிருக்கோம். அது போக மட்டுமல்லாம இந்த காலத்து உணவு எல்லாம் எவ்வளவு சுத்தமா வருதுன்னு தெரியுமா? நாங்க வந்து ஒரு தோசை போடுறதுக்கே வந்து அந்த காலத்துல வந்து ஒரு ஹோட்டல்லே வச்சு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வச்சாலும் ஒரு ஹோட்டல்லே வச்சு விளக்கமாறு தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த விளக்கமாறு வந்து எங்கெங்க பயன்படுத்துறாங்கன்னு தெரியாது. ஆனா இப்பெல்லாம் வந்து அப்படி இல்ல. அதுக்குன்னு தனியா ஒரு பிரஷ் வச்சு நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த காலத்துல வந்து சாப்பாடு முறைகள் சமைக்கும் போது. அந்த காலத்துல வந்து அந்த இட்லி வந்து எங்க பாட்டிமார்கள்லாம் உட்கார்ந்து ஒரு 4 பொம்பளையாள் வந்து சேர்த்து கிளறு கட்ட சேர்ந்து வந்து ஆட்டுவாங்க. அப்படி ஆட்டிட்டு இருக்கும்போது ஏடியே இருளாயி அந்த அவன் இருக்கால அவன் சொல்லி ஆட்டிட்டு இருப்பாங்க. அப்படி ஆட்டிட்டு இருக்கும் போதே அச்சம் தும்பும் போதே ஒரு 50 கிராம் வெள்ளையா உள்ள விழுந்துரும். அதையும் சேர்த்து ஆட்டிடுவாங்க. அப்படி இருந்துச்சு அந்த காலத்து உணவுகள்லாம். ஆனா இந்த காலத்து உணவுகள்லாம் கொஞ்சம் வந்து சுத்தமாவும் இருக்கு. நாங்க வந்து அந்த காலத்து உணவு வந்து அப்படியே விட மாட்டோம். அந்த காலத்து உணவை நாங்க எப்படி எல்லாம் மாத்துறோம் பாருங்க. கறியவே நாங்க வடை சுடுவோம், கறியவே நாங்க அடை போடுவோம், நண்டை நோண்டி ஆம்லேட் போடுவோம். ஆட்டோமேட்டிக்கா உடம்புல ஆப்டாகி போயிட்டே இருக்குங்க. என்ன அப்படின்னா அந்த காலத்துல வந்து உணவு பள்ளிக்கூடத்துக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உணவு கொண்டு போறதுலயே வந்து அவன் ஏழ்மையானவனா, தாழ்ந்தவனா, பணக்காரனா என்று வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. அந்த காலத்து உணவு வந்து ஒரு பள்ளிக்கு கொண்டுட்டு போகும்போதே. ஆனா வந்து இப்ப வந்து இந்த காலத்து உணவு வந்து பள்ளிக்கு கொண்டு போகும்போது அதை எப்படி பயன்படுத்துறாங்கன்னா, அதுக்கு வந்து வாலி ஒரு அழகான ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. எப்படின்னா, வருதப்பா வருதப்பா கஞ்சி வருதப்பா, கஞ்சி களைய தன்னை தலையின் தாங்கி வஞ்சி வருதப்பா, புலாம் காதல் புலாவிலே கறி கிடக்குது, அந்த அனுமதாவில் அவியலிலே கலந்து நிக்கிது, மேரியம்மா கேரியரில் ஈரா இருக்குது, அது பத்மநாத ஐயர் வீட்டு குழம்பில் மிதக்குது, சமையல் எல்லாம் கலக்குது, அது சமத்துவத்தை வளர்க்குது, சாதி சமய பேதம் எல்லாம் சோத்த கண்டா பறக்குது, அட சோத்த கண்டா பறக்குது, வருதப்பா வருதப்பா கஞ்சி வருதப்பா, கஞ்சி களைய தன்னை தலையின் தாங்கி வஞ்சி வருதப்பா. அப்படி வந்து இந்த காலத்து உணவு வந்து சாதி சமயம் எல்லாத்தையும் வந்து மறந்து இந்த காலத்து உணவு வந்து அனைத்து சாதியினரும் ஒன்று சேர்க்குதுங்க. ஒரு சிக்கன் ரைஸ் கொண்டுட்டு போனா அனைத்து நண்பர்களும் அதுல வந்து கை வைப்பாங்க. ஆனா வந்து அந்த காலத்துல வந்து அந்த காலத்து சோறவே கொண்டுட்டு வந்தாலும் இவன் என்ன இப்படி கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு வந்து கொண்டு வருவாங்க. அது போலவே இந்த காலத்து உணவு வந்து சாதி சமயத்தை மறந்து ஒன்று சேர்க்குது மக்களை. அது மட்டும் இல்ல, இப்ப எனக்கே எடுத்துக்கிட்டாலும் ஒரு நான் ஒரு சரியான ஒரு மன வருத்தத்துல இருக்கேன் அப்படின்னா நான் நேரம் எங்க போவேன் தெரியுமா? அப்படியே வண்டியை நேர மதுரை சிம்மக்கல் பக்கம் ஒரு பிரியாணி கடையை பார்த்து விடுவேன். அப்படி விட்டும் போதே அந்த பிரியாணி கடை வாசல்ல போகும்போதே அந்த பிரியாணி வந்து ஒரு சத்தம் கொடுக்கும், டக் 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 அப்படின்னு. வாடா வாடா, என்னைய தேடி வந்திருக்கியா, என்னடா கவலை உனக்கு அப்படின்னு. அந்த பிரியாணி கடைக்குள்ள உள்ள போகும்போது அந்த பிரியாணி ரெடியாகி அப்படியே டிராவல் ஆகி வரும்போது, என்கிட்ட வந்துட்டேல, உனக்கு எந்த கவலையும் இல்லடா அப்படின்னு. அந்த பிரியாணியும் பக்கத்துல ஒரு மோர் வெங்காயமும் அதோட சிக்கனு, அது பக்கத்துல ஒரு கத்திரிக்காய் கூட்டு வச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் சுகந்து அது எல்லாத்தையும் சேர்ந்து சாப்பிடும்போது ஒரு சுவை இருக்கும் பாருங்க. அந்த சுவை வந்து எப்படின்னா அருமையா இருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த புரோட்டா இருக்குல்ல, புரோட்டா மதுரையில வந்து மழை பெஞ்சு நின்ன உடனே அந்த புரோட்டா வந்து அப்படியே ஆளை கூப்பிடும்.
வாடா 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 அப்படின்னு. அந்த பரோட்டா கடையை கிட்ட போனோடனே அது ஒரு சவுண்டும் கொடுக்கு. எப்படின்னா டனுக்கு ரெட்டுக்கு ரெட்டுக்கு டனுக்கு ரெட்டுக்கு ரெட்டுக்கு ரெட்டக்கரட்டா ரெட்டக்கரட்டா டங்கி 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 டும் அப்படின்னு ஒரு அந்த பரோட்டா மாஸ்டர் வந்து ஒரு அருமையான சவுண்டை கொடுப்பாரு. அந்த சவுண்டுலயே வந்து நம்மளை வந்து பசியாத்து வைக்கும் இந்த காலத்து உணவுகள்லாம். அந்த வந்து சர்க்கரை நோய் உள்ள ஒரு மனுஷன் முன்னாடி வந்து ஒரு திருநெல்வேலி அல்வாவை இந்த பொறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை போடும்போது அந்த அவரோட அந்த சர்க்கரை நோய் உள்ள அவருடைய வாயில வந்து தென்காசி குற்றால அருவி போல எச்சில் ஒழுகும். அப்படி வந்து இந்த காலத்து உணவுகள் எல்லாமே வந்து அவங்ககிட்ட இருந்து இந்த காலத்து உணவுகள் எல்லாம் சுவையை வந்து மறக்குது. நோயவே தவிர்த்து இந்த காலத்து உணவுகள்லாம் சுவையை வந்து மறக்குதுங்க. ஏன் இந்த காலத்து உணவுகளை இப்ப இன்றைய சூழ்நிலை அதிகம் எடுத்துக்கிறாங்கன்னா ரொம்ப முக்கியமான கருத்து இதுதான். என்ன அப்படின்னா அந்த காலத்துல வந்து பெஞ்சாதி வீட்டுல இருப்பா, புருஷன் சம்பாதிக்க போவான். அப்படி வந்து அந்த காலம் ஓடிட்டு இருந்துச்சு. அதனால புருஷன் வந்து சம்பாரிச்சு கொடுத்தோன்னே பெஞ்சாதி சமைச்சு வைப்பா, சாப்பிட்டுட்டு போவாங்க. ஆனா இந்த காலத்துல வந்து பெஞ்சாதியும் வேலைக்கு போறாங்க, கணவரும் வேலைக்கு போறாங்க, அந்த குடும்பத்தில் உள்ள மகள் எல்லாரும் வேலைக்கு போறாங்க. சமைப்பதற்கான நேரம் இல்லை. அதுக்காண்டி அந்த வேலையை முடிச்சுட்டு வரும்போதே ரோட்டோரத்துல என்ன கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. அதை ரசிச்சு சாப்பிடுறாங்க, ருசிச்சு சாப்பிடுறாங்க. நான் வந்து அந்த காலத்து உணவு வந்து ஆரோக்கியமற்றதுன்னு சொல்ல வரல. அந்த காலத்து உணவு ஆரோக்கியமானதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சும், ஆனா சுவைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த சுவை வந்து இந்த காலத்துல உணவுகள் மட்டும்தான் இருக்கு என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை தம்பி. அற்புதமா வந்து மதுரை தமிழ்ல சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை தமிழ்ல வந்து அற்புதமா உங்க பேச்சை வந்து பேசி முடிச்சிருக்கீங்க. உங்களோட பேச்சும் பார்வையுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாத்த விட ஒரு மாறுபட்ட கண்ணோட்டத்துல வந்து இருந்தது. நாங்க வந்து ஆரம்பத்திலேயே நடுவருக்கு ஒரு கவிதைன்னு சொல்லி நல்லா செஞ்சு விட்டீங்க. அடுத்தது அப்புறம் அந்த காலத்துல வந்து வேட்டி சட்டை போட்டிருந்தோம், அந்த மாதிரி அப்ப இருந்தது இப்ப இருக்காங்கிற உதாரணம் எல்லாம் காட்டி வந்து அற்புதமா உங்களோட பேச்சை வந்து கொண்டு போயிருந்தீங்க. உணவுலயே வந்து அந்த காலத்துல எதுல கொண்டு வராங்களோ அதை வச்சே வந்து எப்படி வந்து எந்த சமூகம்னு கண்டுபிடிச்சுக்கிறாங்கன்னு சமத்துவத்தை எல்லாம் தொட்டு, இந்த காலத்துல அப்படியெல்லாம் இல்லை, ஒரு சிக்கன் ரைஸ்ல எவனா இருந்தாலும் ஒட்டுக்கா வந்து சேர்ந்துருவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாறுபட்ட சிந்தனை தான் உங்களோட உரை வந்து இருந்தது. அருமையா வந்து 6 பேச்சாளர்களும் வந்து அவங்களோட கருத்தை வந்து பேசி முடிச்சிட்டாங்க. இப்ப வந்து நடுவருக்கான வேலையை வந்து கொடுத்துட்டாங்க. 6 பேரும் வந்து அவங்களோட அணிக்கு வந்து எப்படியெல்லாம் வந்து எந்த கண்ணோட்டத்துல எப்படி பாட்டு பாடி, எப்படி நடுவருக்கு கவிதை சொல்லி, எப்படி நடுவருக்கு ஐஸ் வச்சு, எப்படி வந்து அடுத்தவரோட தாக்கி அடுத்த அணியில வந்து என்ன சொல்றாங்களோ அதுக்கு பதிலடி கொடுத்து அற்புதமா வந்து எல்லாரும் அவங்களோட கருத்தையும் அவங்களோட ஆதங்கத்தையும் அவங்களோட அப்படியே, அது மட்டும் இல்லாம அப்படியே இந்த உணவு அப்படிங்கிற தலைப்புங்கிறங்காட்டிக்கு ஒவ்வொருத்தரும் சொல்லும் போது பார்க்கணும். அந்த பானிபூரியில இருந்து இப்ப பிரியாணி, புரோட்டான்னு அதை வந்து அப்படியே இப்பவே போய் அதையெல்லாம் சாப்பிட வைக்கிற அளவுக்கு, அதே மாதிரி அந்த காலத்து உணவுகள்ல களி, அப்புறம் பழைய சோறு, பச்சை மிளகாய், அந்த மாதிரி ஒரு எல்லாத்தையும் வந்து இப்பவே போய் எல்லாம் சாப்பிடணுங்கிற டெம்டேஷன் வந்து உருவாக்கி விட்டீங்க. அந்த அளவுக்கு வந்து அருமையா வந்து இந்த காலமாகட்டும் அந்த காலமாகட்டும் உணவுங்கிறத வந்து எப்படி ரசிச்சு சாப்பிடணும், ரசிச்சு சாப்பிட்டா எல்லா உணவும் வந்து நமக்கு ருசியா தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து உங்களோட பேச்சுக்கள்லயே வந்து அற்புதமா வெளிப்படுத்திடுங்க. இப்ப வந்து நடுவருக்கான நேரம். நம்ம வந்து இந்த காலத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாகரீக மாறுபாடு அப்படிங்கிறதும் வாழ்க்கை நடைமுறையும் வந்து நிறையவே மாறுபட்டு இருக்கு. அது வந்து கண்டிப்பா எல்லாருமே தெரியும் எல்லாத்துக்கும். அதனால வந்து நிறைய பழக்க வழக்கங்கள் நிறையவே மாறி இருக்கு. ஏன்னா நான் ஆரம்பத்துல சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா 6 மணிக்கே சாப்பிடணும், அப்ப வந்து அதுக்கப்புறம் வேலை செய்ய மாட்டாங்கிற கருத்துல வந்து சொல்லியிருந்தேன். அது வந்து யதார்த்தம். ஆனா உண்மை இப்ப இருக்கிற காலகட்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப வந்து நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போறவங்களும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அதுக்கப்புறம் வந்து நிறைய வேலை செய்யறவங்க, அதாவது உணவுக்கு அப்புறம் வேலை செய்யற மாதிரியான சூழலுக்கு வந்து நம்ம மாறி வந்துருக்கோம். அந்த முறையில வந்து இப்ப 7 மணிக்கே சாப்பிட்டாச்சோ, நீ அடுத்த நாள் காலையில தான் சாப்பிடணுங்கிறத வந்து இன்னும் கடைபிடிச்சிட்டு இருந்தாங்கன்னா நைட் அவங்களால வேலை செய்ய முடியாது. அந்த மாதிரி சூழல்கள் நிறைய இருக்கு. கலாச்சார மாறுபாடுகளும் நிறையா புது வகையான உணவுகளும் வந்து நிறைய வந்திருக்கு. அந்த மாதிரி மாறுபாடுகளையும் நம்ம வந்து கண்டிப்பா கருத்தில் எடுத்தே ஆகணும். நம்ம என்னதான் எடுத்தாலும் இப்ப இருக்கிற சமூக வலைத்தளங்கள் வந்து நம்ம என்ன சாப்பிடணும் அப்படிங்கறத தீர்மானிக்கிறதுக்கு ஒரு முக்கிய பங்கு ஆற்றுது. நம்ம என்ன பாக்குறோமோ அதை பத்திதான் வந்து நம்ம டெம்ப்ட் ஆகும். ஸோ முக்கியமா இருக்கிற சமூக வலைத்தளங்கள் வந்து
ஆரோக்கியத்திற்கான விழிப்புணர்வு சார்ந்த உணவுகளையும் நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம பேச்சாளர் ஒருத்தவங்க சொன்ன மாரி, அந்த வெத்தலையில கூட நம்ம வந்து நாட்டு சர்க்கரை போட்டு வந்து ஆ ஆ உணவு செய்யலாம், லட்டு செய்யலாம். இந்த மாரி நெறையா வந்து முகாம்கள் நடத்துறது, உணவு திருவிழாக்கள்ல வந்து பாரம்பரிய உணவுகள் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்காங்க. மருத்துவர்களோட அட்வைஸும் பார்த்தீங்க அப்டின்னா, ஆ நல்ல ஒரு அந்த காலத்து உணவுகள சாப்பிடும்போது நெறையா வந்து நன்மைகள் இருக்கு அப்டிங்கிற மாரி நெறையா சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாரி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்டின்னா, இப்போ வந்து புரட்டாசி மாதம் புரட்டாசி பத்தி ஒரு பேச்சாளர் சொல்லியிருந்தாங்க. அது அந்த காலத்துல எதுக்காக வந்து இந்த புரட்டாசி மாதம் கடைபிடிக்க ஆரம்பிச்சாங்க அப்டின்னா, இது வந்து கரெக்ட்டா அந்த வெயில் காலத்திலிருந்து குளிர்காலம், மழை காலத்துக்கு அ மாற காலநிலை வந்து கூடிய காலம் வந்து இந்த ஒரு மாசம், புரட்டாசி மாசம். ஆ நல்லா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து கிட்டத்தட்ட அந்த கிளைமேட் சேஞ்சஸ்னால எல்லாத்துக்குமே அந்த கோல்டு வர்றது, இப்ப நானே அப்படிதான் பேசிட்டு இருக்கேன். பாதி எல்லாத்துக்கும் புரியுதா, புரியலையான்னு தெரியாம கூட நான் வந்து ஏதோ பேசிட்டு இருக்கேன். அந்த மாரி குழந்தைகளுக்கு நெறைய காய்ச்சல் வர்றது அப்படிங்கிறது இப்ப ரீசென்ட்ல வந்து அதிகமாயிருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் இந்த காலநிலை மாற்றம். அந்த காரி நேரத்துல அசைவ உணவுகள் எடுக்கும்போது, நமக்கு வந்து ஜீரண கோளாறுகள், செரிமான கோளாறுகள், உடல் பிரச்சனைகள் நெறைய வரக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறங்காட்டிக்கு, இந்த புரட்டாசி மாசத்துல வந்து நம்ம அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை இருக்கு. அதே மாரி இப்ப இருக்கிற காலகட்டத்துல, அந்த காலத்து உணவுகள் பத்தின விழிப்புணர்வும் வந்து நெறைய இருக்கு. இப்ப நம்ம வலையொலி பத்தி நெறைய பேசுறோம். வலையொலியிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம போய் சர்ச் பண்ணோம் அப்படின்னாலே, அந்த காலத்து உணவுகள் வந்து எப்படி வந்து சுவையா செய்யணுங்கிற அளவுக்கு வந்து நெறையா ஆ யூடியூப் சேனல்ஸும் வந்து வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதே மாரி பேச்சாளர் சொல்ற மாரி உணவு திருவிழாக்கள்லயும் பாரம்பரிய உணவுகள பத்தின சிறப்புகள், அது வந்து எப்படி செய்யணுங்கிற வழிமுறைகள் எல்லாமே வந்து விழிப்புணர்வா செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட காலையில பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு மேரத்தானுக்கு தான் வந்து ஹோஸ்ட் பண்ண போயிருந்தேன். தொகுப்பாளரா போயிருந்தேன். அதுலயுமே பார்த்தீங்க அப்படின்னா, உணவு பரிமாறுனதுல நம்ம இட்லி, தோசைக்கு ஆ ஆ எல்லாரும் சாம்பார், சட்னி அப்படிங்கிறது தான் மத்த இடங்கள்ல குடுப்பாங்க. ஆனா, இவங்க மட்டும் முளைக்கட்டின பயிறுகள்ல ஒரு குழம்பு மாரி செஞ்சு குடுத்துருந்தாங்க. வந்து ஓட்டப்பந்தயத்தில் பங்கேற்ற எல்லாருமே சாப்பிட்டவங்க எல்லாருமே வந்து அந்த விஷயத்த வந்து ரொம்ப பெருமையா வந்து எடுத்து சொல்லியிருந்தாங்க. இந்த மாரி வந்து நிகழ்வுகளும் நெறைய நடக்குது. அதே மாரி தானிய வகைகள், நவதானியம் பற்றி பேச்சாளர் சொல்லியிருந்தாங்க. அந்த மாரியான நவதானியங்கள் சார்ந்த உணவுகளும் இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. நெறைய பேத்துக்கு கம்பரிசி, குதிரைவாலி அரிசி, கவுனி அரிசி, சாமை அரிசி, திணை அரிசி இந்த மாரி உணவு பழக்கங்கள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாரி களி சாப்பிடுறது, சோளக்களி, கம்பங்களி, ராய்க்களி இந்த மாரி களிகளையும் வந்து எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத செஞ்சு சாப்பிடணுங்கிற விழிப்புணர்வு வந்து எப்பவும் இல்லைனாலும், அடிக்கடி வந்து செஞ்சு சாப்பிடணுங்கிற நிலைமை வந்து விழிப்புணர்வு கண்டிப்பா என் சமுதாயத்துக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. நம்ம இதையெல்லாம் வச்சு வந்து அந்த காலத்து உணவுகள் வந்து மக்கள் வந்து அதிகமா விரும்பி சாப்பிடுறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பா சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த காலத்து உணவுகள் நடைமுறைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த காலத்து உணவுகள்ல அது வந்து அதோட ஆதிக்கமும், அதோட ருசியும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா விரும்புற அளவுக்கு வந்து நெறைய வளர்ச்சி அடைந்திருக்கு. நம்ம இந்த அ கல்ச்சர் வந்து மாறுனதுல, நம்ம பண்பாடு, நாகரிகம் மாறுனதுல, வளர்ச்சி அடைந்ததுல, இதுவும் உணவுக்கும் வந்து ஒரு முக்கிய பங்கு வந்து ஒரு பாதிப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஆனா, அதை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேணும். ஏன்னா, இப்ப இரவு நேர விடுதிகள்ல வந்து சாப்பிடுறது, இரவு நேரங்கள்ல போய் பிரியாணி சாப்பிடுறதுங்கிற மாரி ஒரு அதுல இருக்கிற மகிழ்ச்சிகள வந்து எல்லாரும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு பாணியில வந்து போயிட்டுருக்காங்க. லைஃப் வந்து ரொம்ப சின்ன காலம். இத வந்து நீங்க ரொம்ப போட்டு குழப்பிக்காம, எப்ப எது பிடிக்குதோ பசியாகும்போது சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாரி கருத்துக்களும் நினைவு வருது. ஆ ரம்யா அக்கா அருமையா ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. நம்ம விருப்பப்பட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா, உடம்பு வந்து எத வேணாலும் ஏத்துக்கும். அதனால நம்ம அளவா சாப்பிடுற வரைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. நீங்க அந்த காலத்து உணவாகட்டும், இந்த காலத்து உணவாகட்டும், எதையும் சாப்பிட்டாலும் வந்து நமக்கு வந்து அந்த பிரச்சனைகள் வராது அப்படிங்கிற கருத்து சொல்லியிருந்தாங்க. அது உண்மை. நம்ம இந்த காலத்து உணவுகள சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா, அதுல வந்து நெறையா நஞ்சுகள் இருக்கு. எவ்வளோ நஞ்சுகள் இருந்தாலும், அதுல வந்து அளவா சாப்பிட்டோம் அப்டின்னா, நம்ம வந்து அந்த ருசிகள மட்டும் நம்ம பண்ணிர்லாம். ஆனா, அதுக்காக வந்து இப்ப இருக்கிற காலகட்டம் வந்து நெறையா வந்து அ பயன்படுத்துற ரசாயனங்கள் ஆகட்டும், எல்லாத்துலயுமே நஞ்சு கலந்திருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, இப்ப நெறையா ஹோட்டல்கள்ல ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்களா அப்டின்னு கேட்டா, இல்ல. இது வந்து இன்னும் டீப்பா எடுத்துட்டு போனோம்னா, அரசியலெல்லாம் பேச வேண்டியது வரும். ஏன்னா, நம்ம FSSAI அப்படிங்கிற லைசென்ஸ் வந்து இந்தியாக்குள்ள நம்ம உணவகங்கள் நடத்துறதாகட்டும், உணவு சார்ந்த தொழில் எது செஞ்சிருந்தாலும் அந்த லைசென்ஸ் வந்து கண்டிப்பா வேணும். அத வந்து எல்லாருமே கண்டிப்பா முறையா பயன்படுத்துறாங்களா? முறையா வாங்குறாங்கன்னா வந்து அது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா நெறைய அரசு அதிகாரிகளாகட்டும்,
எல்லாருமே வந்து அந்த ஊழல் அப்படிங்கிறது இதுலயும் லஞ்சம் அப்படிங்கிற ஒரு இதுக்கும் போறதுனால எப்ப வந்து பிரச்சனை வருதோ அப்பதான் வந்து முக்கியமா கவனம் செலுத்துறாங்க. யாராச்சும் வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கும்போது பாக்குறாங்களே தவிர, முறையா வந்து அந்த லைசென்ஸ் வாங்கும்போது எல்லா சுத்தம் இருக்கா, எல்லாத்தையும் வந்து இவங்க வேஸ்ட் ஆகுற உணவுகளை வந்து அகற்றிட்டு புதுசா தான் செய்றாங்களா, எண்ணெய் நல்லதா யூஸ் பண்றாங்களா, அதுல கெமிக்கல்ஸ் வந்து குறிப்பிட்ட அளவு தான் போட்டிருக்காங்களாங்கிறத வந்து அரசு அதிகாரிகள் பாக்குறாங்களா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி. அந்த அரசியல் வந்து நம்ம பேச வேண்டாம். அதே மாரி இரவு நேரங்கள்ல சாப்பிடுறது வந்து ரொம்பவே அதிகமாயிருச்சு. இது வந்து ஹார்ட் அட்டாக் வரக்கான காரணங்களும், ஏன்னா இப்ப நெறைய பேரு சொல்ற காரணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான காரணம் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கும்போது மதியம், இரவு அப்படிங்கிற 2 நேரத்துலயும் வந்து அசைவ உணவுகள் வந்து நெறையா எடுத்துடுறாங்க. எடுத்துக்கிட்டு திங்கட்கிழமை காலையில வேலைக்கு போகும்போது அந்த பிரஷர் வந்து திங்கட்கிழமை காலையில ஏன்னா சண்டே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு திங்கட்கிழமை போகும்போது பிரஷர் அதிகமா இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து நைட்டு சாப்பிட்டதும் கரெக்ட்டா ஜீரணமாகாம, இந்த பிரஷர்ல வேலைக்கு செல்லும்போது, அவசர அவசரமா செல்லும்போது, அவங்களுக்கு வந்து அந்த ஹார்ட் அட்டாக் வரக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. விரைவான வாழ்க்கையில நம்ம என்னதான் விருப்பப்பட்டு சாப்பிட்டாலும் அத வந்து விரைவில் இழந்துறக்கூடாது. சரி கடைசியில என்னதான்டா சொல்ல வர? சுவை முக்கியமா? இல்ல ஆரோக்கியம் முக்கியமா? இது சாப்பிட்டா சுவையா இருக்கு, இது சாப்பிட்டா ஆரோக்கியம் பெறுது. அது வந்து அதிலயும் சுவையானது இருக்கு. அது செய்யறதுக்கான விரைவான உலகத்துல விரைவா வந்து நம்ம சமைச்சு சாப்பிட முடியாது. அதுக்கான டைம் வேணும். அதுக்கான சூழல் இங்க இருக்கா? சொன்ன மாரி கம்பரிசி, களி எல்லாம் கிண்டணும் அப்படின்னா, அதுக்கு நெறைய டைம் எடுக்கும். இப்ப 2 குடும்பத்துல இருக்கிற 2 பேருமே வேலைக்கு போற சமயத்துல, அதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்டா, மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. இதெல்லாம் வச்சு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகமா வந்து இந்த காலத்து மக்கள் விரும்புவது இந்த கால உணவுகள் தான். ஆனால் அந்த கால உணவுகளை விரும்பினால் அது இன்னும் நன்றாக இருக்கும் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். 3 எழுத்தில் நன்றி கூறி 5 எழுத்தில் வணக்கம் 5 எழுத்தில் வணக்கம் கூறி 3 எழுத்தில் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்பவே சிறப்பா ஒரு நிறைவான ஒரு கருத்தோட வந்து இன்றைய பட்டிமன்றம் வந்து அமைஞ்சிருக்கு. இன்றைய பட்டிமன்றம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. நானே வந்து யோசிச்சேன், அண்ணன் வேற பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களே, ஐயையோ! இன்னைக்கு வந்து ஒருவேளை ரொம்பவே குறைவான நேரம் தான் நமக்கு வந்து பேசுவாங்களோ அப்படின்னு நெனச்சேன். ஆனா உணவு அப்படின்ற ஒரு டாபிக் வச்சதுனாலயோ என்னன்னு தெரியல, வழக்கத்த விட இன்னைக்கு அதிகமா வந்து எல்லாரும் பேசியிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா நான் இங்க பார்க்குறேன். இன்றைய பட்டிமன்றம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. இப்போ எங்களுக்கெல்லாம் என்ன விஷயம் அப்டின்னா, நீங்க எல்லாருமே பேசிட்டீங்க. நீங்க எல்லாருமே ஏதேதோ சொல்லிட்டீங்க. இப்ப இத கேட்ட எங்களுக்கு தான் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நாங்க தான் திண்டாடிட்டு இருக்கோம். இப்ப பிரியாணி சாப்பிடலாமா? இல்ல பழைய சோறு சாப்பிடலாமா? இல்ல களி சாப்பிடலாமா? இல்ல பானிபூரி சாப்பிடலாமா? இல்ல வெத்தல லட்டு தான் செய்யலாமா? அப்டின்ற ஒரு குழப்பத்துல தான் நாங்க எல்லாருமே இருக்கோம். எங்களுக்கு தான் இப்ப எல்லாருமே வந்து டெம்ப்ட் ஆக்கி போயிட்டீங்க. ஒரு அருமையான ஒரு கருத்த வேற அண்ணன் வந்து பதிவிட்டிருக்காங்க. நீங்க எல்லாரும் எது வேணாலும் சாப்பிடுங்க. இந்த காலத்து உணவு தான் எல்லாரும் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அந்த காலத்து உணவையும் சேர்த்து வேற சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். இனிமே வந்து நம்ம என்ன சாப்பிடுறது அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு தான் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். உணவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒருவருடைய வாழ்க்கையிலுமே ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான விஷயம். அது ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும். அது ஒரு மதிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப வந்து நம்மளுடைய திருமணங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க என்ன திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வந்து அங்க பிரச்சனை இல்லாத திருமணமே பார்க்க முடியாது. அதுல வந்து உணவு வந்து சிறப்பா இருந்துட்டு அப்படின்னா, ஊர் மக்கள் எல்லாருமே வந்து புகழ ஆரம்பிச்சுருவாங்க. உணவுல ஏதாவது குறை வச்சுட்டோம்னா, கண்டிப்பா வந்து திருமணம் வந்து எவ்வளவுதான் நீங்க கிராண்டா பண்ணாலுமே, உணவுல குறை வச்சுட்டோம்னா, அது வந்து குறையா தான் பார்ப்பாங்க. அப்படி உணவுன்றது வந்து ஒருவருடைய வாழ்க்கையிலுமே வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ரொம்பவே வந்து சிறப்பா இன்னைக்கு எல்லாருமே பேசியிருந்தீங்க. அண்ணன் வந்து உடம்பு வந்து சரியில்ல அப்படின்னு சொன்னாலும் கூட, அவங்களையும் எப்படியாவது இழுத்து வந்து, கண்டிப்பா நீங்க பேசி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி, நீங்க கேட்ட கேள்வியில அண்ணன் வந்து ரொம்பவே வந்து சிறப்பா வந்து இன்னைக்கு நடுநிலைமை அந்த நடுவர் பதவிய வந்து ரொம்பவே சிறப்பா பண்ணாங்க. அதேபோல வந்து பார்மிதா. பார்மிதா வந்து இப்பதான் வந்து அவங்க பள்ளி பருவம் அப்படின்றதுனால, அவங்களோட பாணியில ரொம்பவே அழகா தெளிவான பேச்சு, அருமையான நடையில ரொம்பவே வந்து சரவெடி மாதிரி ரொம்பவே சிறப்பா வந்து அந்த மழலை மனம் அது மாறாம அழகா வந்து அவங்க பேசினாங்க. அதே மாதிரி லோகநாயகி. லோகநாயகி வந்து ரொம்பவே வந்து ஒரு தன்மையான பேச்சு. என்ன வந்து நினைக்கிறாங்களோ, அத வந்து அழகா மக்கள் வந்து அத வந்து புரிஞ்சுக்கிற வகையில ரொம்பவே வந்து சிறப்பா
இந்த பொறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது அப்படின்னு ஆரம்பிச்சு ரொம்பவே வந்து சிறப்பா வந்து பேச்ச வந்து இன்னைக்கு சொல்லியிருந்தாங்க, பேசியிருந்தாங்க. ரொம்பவே அருமையா இருந்தது. அதே மாதிரி கனகராஜ் அண்ணன், இவங்கள வந்து எங்களுக்கு தெரியாது இவங்க எப்படி பேசுவாங்க அப்படின்றது. இன்னைக்கு வந்து எங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சது. ரொம்பவே அழகா அந்த தமிழ்ல ஒரு அருமையான நடையில ரொம்பவே வந்து சிறப்பா ஒரு அருமையான கவிதையோடு துவங்கி ஒரு சிறப்பான பேச்ச வந்து கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி ரம்யா மேம் பேச ஆரம்பிச்சாலே கண்டிப்பா அங்க வந்து நகைச்சுவைக்கு பஞ்சம் இருக்காது. அது மாதிரி கருத்துகளுக்கும் பஞ்சம் இருக்காது அப்படின்ற மாதிரி எதிரணியில நண்பரா வாய்த்ததாலேயோ என்னவோ தெரியல. அவங்க கூட வந்து போட்டி போட்டு நானே இன்னைக்குதான் புதுசா வந்திருக்கேன். என்னை ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு அண்ணன் கேட்கிற அளவுக்கு 2 பேரும் வந்து எதிரும் புதிருமா வந்து ரொம்பவே வந்து பட்டிமன்றம்னா இதுதான் பட்டிமன்றம் அப்படின்ற அளவுக்கு அஹ் 2 பேருமே வந்து போட்டி போட்டு ரொம்பவே சிறப்பா பேசுனீங்க. எனக்கு அப்பதான் தோணுச்சு, நாரதர் கழகம் நன்மையில் முடியும். பரவாயில்ல பேசுங்க, பேசுங்க. டைமிங் அதிகரிக்கட்டும் அப்படின்ற அந்த ஒரு ஓட்டம் தான், மன ஓட்டம் தான் எனக்கு இருந்தது. ரொம்பவே வந்து சிறப்பா இருந்தது. ஆனா என்ன, பானிபூரிய பத்தி பேசிதான் மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டீங்க. இப்ப நான் சாப்பிடலாமா வேணாமான்ற ஒரு குழப்பத்துல தான் இருக்கேன். ரொம்பவே வந்து சிறப்பா இருந்தது. அதே மாதிரி நந்தினி பாலகிருஷ்ணன் அவங்க வந்து ரொம்பவே ஆஹ் அம் அவங்களோட அந்த ஒரு அருமையான தமிழ்ல, அழகான நடையில ரொம்பவே சிறப்பா வந்து பேசியிருந்தாங்க. அண்ணன் வந்து எனக்கு சளி பிடிச்சது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா அவங்கள வந்து புற்றுநோய் அளவுக்கு வந்து கொண்டு போய் காமிச்சது எனக்கே வந்து கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருந்தது. பரவாயில்ல அண்ணனும் வந்து அதுலேருந்து கொஞ்சம் தப்பிச்சு எப்படியோ வந்து ஆன்சர் பண்ணி வெளியில வந்துட்டாங்க. ரொம்பவே வந்து சூப்பரா பேசியிருந்தீங்க. அருமையா இருந்தது. நிறைய தகவல் சொல்லியிருந்தீங்க. வாழ்த்துக்கள். அதே மாதிரி குட்டி கிருஷ்ணன், நானும் நெறைய முறை வந்து மதுரைக்கு வந்துட்டு போயிருக்கேன். இந்த டனுக்கிரு டிக்கிரு டிக்கிருட்டும் அப்படின்ற அந்த பாட்டு போட்டு ஆடுற அந்த மாஸ்டர மட்டும் நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையே! அப்படின்ற அளவுக்கு மதுரையோட ஃபேமஸ் எல்லாமே ரொம்பவே சிறப்பா சொல்லி, அந்த உணவு பத்தி அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு காதல வந்து அழகா வந்து வெளிப்படுத்தி, ரொம்பவே வந்து சிறப்பா என்னெல்லாம் உங்க வந்து தோணுதோ, அது எல்லாமே மக்களுக்கு வந்து எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்ற ஒரு அருமையான இந்த பட்டிமன்ற பாணியிலே வந்து சிறப்பா வந்து கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. ரொம்பவே வந்து இன்றைய பட்டிமன்றத்துல எல்லாருமே ரொம்ப சிறப்பா வந்து பேசியிருக்கீங்க. கண்டிப்பாக எப்படி நான் வந்து செவிக்கு வந்து ஒரு விருந்து கிடைக்கும் அப்படின்னு நினைச்சனோ, அதே மாதிரி மக்களுக்கு வந்து நிச்சயமாக இத வந்து கேட்டு, எல்லாருக்குமே வந்து இப்போ செவிக்கு உணவு போதும். நாங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் சாப்பிட போறோம். எங்களுக்கு பசிக்குது அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்பவே வந்து சுவையாக வந்து உங்களுடைய பேச்சு வந்து இருந்தது. வாழ்த்துக்கள். இன்னைக்கு பேசின அத்துணை நல்லுள்ளங்களுக்கும், பேச்சாளர்களுக்கும், நடுவர் ஐயா அவர்களுக்கும் மிக்க நன்றி. கண்டிப்பாக இதே மாதிரி வேறொரு பட்டிமன்றத்துல உங்கள வந்து கூடிய விரைவிலேயே வந்து நாங்க வந்து சந்திக்கிறோம். வாழ்த்துக்கள். நன்றி.